நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111236 அல்லது 0112299017 மிஸ்ட் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பசுமையான காட்டுக்கு நடுவுல கிடைக்கிற முந்திரி திராட்சை மாதிரி ஓட்டு வீடுங்க, வளைவுகள் நிறைஞ்ச மலைகள், அந்த மலைகளோட மூச்சாய் இருக்கிற பாக்கு தோட்டம், மாட்டு தொழுவம், சாணி கூட. தினமும் விடிஞ்சா சந்தோஷத்துக்கும் சண்டைக்கும், கல்யாணத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா விசேஷத்துக்கும் அழைப்பிதழ் கொடுக்கணும்னு தோணற இந்த முகங்கள், வாழ்க்கையோட கடைசி பயணம் மாதிரி பயணிச்சிட்டு இருக்கிற கணபதி பேருந்து, 100 கிராமத்தோட தாகத்தை தணிச்சிட்டு இருக்கிற இந்த தண்ணி, ஆற்றங்கரையோரமா
தவறி வளர்ந்து வாழ்க்கைய தொடங்க நினைக்கிற இந்த பூக்கள், இது எல்லாத்தையும் அரவணைச்சுக்கிட்டு அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கிற எங்க ஊரோட உயிர் நாடி இந்த நதி. நகர்ப்புற ஜனங்களுக்கு வருஷம் முழுக்க மின்சாரம் கொடுக்கக்கூடிய ஆத்தங்கரையில காலையில 5 மணிக்கு தொடங்குற லான்ச்சர் சாயங்காலம் 5 மணிக்கு வேலைய முடிக்குது. அதுக்கப்புறம் எந்த போக்குவரத்தும் இருக்காது. வெளி உலகத்தோட தொடர்பை இழந்த ஒரு அற்புதமான தீவு இது. பிரசவ அவசரத்துக்கு கூட கர்ப்பிணி பெண்கள் ஆத்துல நீந்தி வந்துதான் ஆஸ்பத்திரியில சேரணும். கவலை இல்லாதவனுக்கு எங்க படுத்தாலும் தூக்கம் வருங்கிற மாதிரி சந்தோஷமா வாழ்றவன் தான் நம்ம கதையோட நாயகன் ஒரக்கட சங்கரன். யோ சீக்கிரம் போயா. எப்படியாச்சும் இந்த ஆத்துல பாலத்தை கட்டி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கர்ப்பிணி பெண்களையும் ஆஸ்பத்திரிக்கு பத்திரமா கூட்டிக்கிட்டு போகணுங்கிற லட்சியத்தோட 17 வருஷமா போராடுற நம்மளோட சேதுராம் சீதா. என்ன சீதாண்ணா, காலையில எங்க கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல சங்கரா, நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். திருந்த மாட்டீங்க. சரிண்ணா வரேன். நேத்து பேப்பரை ரொம்ப பக்தியோட இன்னைக்கு படிக்கிற ஷேர் சேகருக்கும் எப்பவும் வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிற வெங்கட்டுக்கும் இந்த பெட்டி கடை பூஜார மாதிரி. என்ன வெங்கடண்ணா காலங்காத்தால இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் சேகரண்ணா ஷேர் மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சா? என்னப்பா 7:30 மணி தானே ஆச்சு, 9 மணிக்கு மேல தானே ஷேர் மார்க்கெட் ஓபன் பண்ணுவாங்க. சரி. அண்ணா 1/2 கிலோ சக்கரை, அப்புறம் 1/4 கிலோ தோரம் பருப்பு, ஒரு டூத் பேஸ்ட், ஒரு டூத் பிரஷ், அப்புறம் ஒரு 100 கிராம் கடுகு. எவ்வளவு ஆச்சு? 130. வீட்டு மளிகை பொருட்கள் 130. சரி, இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருங்க. சாயந்தரம் வந்து எடுத்துட்டு போறேன். கொடுக்க வேண்டிய காசு அட்டையில எழுதிரவா? எழுதிக்கோ. என்ன கிளம்பிட்டியா? ஆமா, நம்ம குமாரண்ணன் எங்கேயாவது பாத்தீங்களா? ஓ அவரா? இங்கதான்ப்பா இங்க இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இங்கதான் இருக்கேன். ஓ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். வா, வீட்ல எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வா வா. சரி சரி வாங்க போலாம். படைப்பாளி பிரம்மாவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் தான் நினைக்கிற நம்ம கெரோசின் மஞ்சப்பம் கிட்ட கிடைக்கிறது 100% சுத்தமான நல்லா பெட்ரோல். இருக்கேன். ஒரு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுப்பா. காசு கொடுக்குறேன் இரு. இந்தா. எவ்வளவுதானா இந்த ஊர்னு கேக்குறீங்களா? அட இருங்கய்யா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. மா எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. வரேன் இருடா, சேலை கட்டிட்டு இருக்கேன். என்னமா எங்க கடை பக்கம் அதிசயமா வந்திருக்க? உன் கடைக்கு தினமும் வர்றதுக்கு நான் என்ன அம்பானி பொண்ணா என்ன? நீ அம்பானி பொண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சவே இல்லையே. 2 நிமிஷம் கடையை ஓபன் பண்ணிடுறேன். எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா எப்பவுமே இப்படித்தான். வந்துட்டேன். பஸ் வர நேரமாச்சு. சீக்கிரம் வா. எத்தனை வாட்டி தான் போன் பண்றது? போனே எடுக்க மாட்டான். ஏண்டா, இந்த வருஷம் சித்திரை மாசத்துக்குள்ளயாவது கல்யாணம் பண்ணிக்கோடா. இன்னைக்கு கணபதி ஹோமத்துல ஏதாவது பொண்ணு இருக்காளான்னு விசாரிக்கிறேன். முதல்ல பிள்ளையாருக்கு கல்யாணம் பண்ணிவி. நீ பொண்ணு பாக்குறதுக்கு தான் அங்க போறேன்னா நான் உன்னை இங்கே இறக்கி விட்டுறேன். டேய் சங்கரா, ஏண்டா இப்படி கோவப்படுற? கொஞ்சம் இருமா. சேகரன் வீட்டுல ஒரு மூட்டை உரத்த போட்டு வந்துடுறேனே. நல்ல புள்ள இவன். சேகரனா, ஓய் சேகரனா. என்னடா சங்கரா? நான் இங்க வேலையா இருக்கேன். வேப்ப வரோம். அங்க அந்த மாடு கிட்ட போட்டுரு. சரி, 2 மூட்டை போட்டிருக்கேன். சரிடா. அப்புறம் சாயந்தரம் டீ கடையில பாப்போம். சரி சரி, அங்க பாப்போம். சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? கல்யாணம் பண்ணிக்கோ. சரி பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
அப்பா ஒரு வழியா பஸ் வர்றதுக்குள்ள வந்துட்டோம். நான் சொன்ன நேரத்துக்கு வந்துடுறேன். சரிப்பா. டேய் தங்கம், 2000 ரூபாய் இருந்தா அம்மாவுக்கு கூடேண்டா. தாளங்குப்பத்துல புடவை கடை போட்டிருக்காங்களாம். வீட்டுக்கு பின்னாடி மரத்துல பணம் காய்க்குதா என்ன? கேட்கும் போதெல்லாம் குடுக்கறதுக்கு முதல்ல கபோர்ட்ல இருக்கிற புடவை எல்லாம் எடுத்து கட்டு, அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ புதுசா ஒரு புடவை வாங்கலாமேன்னு கேட்டேன்ப்பா. 2000 ரூபாய்லாம் இல்ல, என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு வாங்கிக்கோ. சரி, நீ பாத்து போப்பா. சரி, நீயும் பாத்து போ. புறத்து வண்டியிலே வந்து இறங்கிட்டா மகாராஜா பேர. சீனண்ணா, எனக்கு இதே மாதிரி மூக்குத்தி வேணும். மா, இந்த டிசைன் தானே வேணும், இதே போலயே நான் செஞ்சு கொடுத்துறேன். ஆமா, பண்ணி கொடுக்க தானே நீ இருக்க. எவ்வளவு கம்மியா பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா பண்ணு. அப்படின்னா எனக்கு இந்த மூக்குத்தியே வேணாம். அத போடுறது ஒண்ணுதான், போடாம இருக்கிறது ஒண்ணுதான். ஏமா இப்படி கோவப்படுற? நான் இருக்கேன்ல. நீங்க கேட்ட பட்ஜெட்லயே ஒரு நல்ல மூக்குத்தி நான் செஞ்சு தரேன், ஓகேவா? எவ்வளவு பண்ணி கொடுப்ப அத சொல்லு. 3 கிராம்ல செஞ்சா உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் வேஸ்டேஜ் எல்லாம் போட மாட்டேன். எல்லாம் சேர்த்து 9000 ரூபாய் ஆகும். 9000? அது என்ன, 3 கிராமுக்கு 9000 ரூபாயா? ஏமா, தங்கம் என்ன விலை விக்குது தெரியுமா உனக்கு? உனக்காக தான் இந்த ரேட்டு. வேற யாராவது இருந்திருந்தா 11000 ரூபாய் இருக்கும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 8000 ரூபாய் வச்சுக்கோ. இப்ப பாதி குடுக்கற, மீதி பணம் வாங்கும் போது தரேன். இல்ல ரேட்டு, அதான் ஒரு பழமொழி இருக்கே, சுண்டக்காய் 1/4 பணம் சுமகுலி 3/4 பணம்னு. அது உங்களுக்கே தெரியும்ல. இப்போதைக்கு ஒரு 4000ஆவது கொடுத்துட்டு போங்களேன். இப்போதைக்கு என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, இத வச்சுக்கோ. பாக்கி பணத்தை மூக்குத்தி வாங்கிட்டு போற அன்னைக்கு குடுக்கறேன். சீனு அண்ணா, என்னோட பர்த்டேக்கு ரெடி பண்ணிரு. டைம் லேட் பண்ணிராத. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தாலி சரடு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோதிரத்தை கொடுப்ப. உன்னால எத்தனை கல்யாணம் நின்னு போயிருக்கு. அண்ணா, 3 நாள் கழிச்சு வரேன். பிரச்சனை இருக்கு, ஆனா அது ஒண்ணும் மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கு பரிகாரமும் இருக்கு. உங்க பையன் தினமும் எந்த திசையில தலை வச்சு தூங்குறான்? வடக்கு திசையில. எல்லாம் போச்சு. அதனாலதான் இன்னும் பதில் கிடைக்கவே இல்ல. முதல்ல நீங்க அவன் படுக்கிற திசைய மாத்தணும். வடகிழக்கு திசையில தலை, மேற்கு திசையில காலை வச்சு படுத்தா 15 நாளுக்குள்ள எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். எப்படியாவது எல்லாம் சரியாயிடணும்னா ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா. ஓம் நம சிவாய. ஓம் நம. கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ ஒன்னா சேர்ந்து சீரியல் பார்க்கவாவது எனக்கு ஒரு மருமக வேணும்பா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த தாயத்தை எடுத்துட்டு போய் உன் பையனோட கழுத்துல கட்டு. நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும். சரி சம்பத்தண்ணா. இருக்கட்டும் இருக்கட்டும். நான் மட்டும் 10வது பாஸ் பண்ணிருந்தேன்னா நேர கதையே வேற. இந்த உரக்கடையில உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அம்மாவுக்கு 500 ரூபாய். கடைக்கு வந்த உடனே மிஷினை பிடிச்சிட்டு உட்காந்துருவான். உன்னை இங்க தனியா விட்டுட்டு போனா அவ்வளவுதான். நீங்க அவன் மேல இருக்கிற கோவத்தை என் மேல ஏன் காட்டுறீங்க? யார் மேல கோவம்? அவ்வளோ இல்ல இவ்வளோ இல்ல. நீ சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சா நாசாக்கு போ. இங்க உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்காத. ஆனா உங்க வாழை தோட்டத்துல குரங்கு வருதுன்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க குரங்க துரந்துற. சதீஷ், நீ சோர்தா சாப்பிடுறியா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியா? வெங்கடண்ண, இவனை 4 சாப்பிட்டு சாப்பிடுங்க. எடு வண்டி எடு. நம்ம தொரான வீட்டுக்கு 3 மூட்டை விதை நெல்லு, அப்புறம் பெரிய தெருல இருக்கிற நாகராஜன் வீட்டுக்கு 1 கிலோ யூரியா உரம். கிளம்பு. சரிண்ணா, கிளம்புறேன். என்ன வண்டி மட்டும் எடுத்துட்டு போறியா? அடி வாங்கினதுல மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் எடுத்துட்டு போ. சொல்ற எதையும் செய்யறது இல்ல, பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல.
அடாடாடாடாடாடா. வருக வருக சிகரம் நற்பணி மன்றத்தின் நிரந்தர சேர்மன். என்னண்ணே அதிசயமா இந்த பக்கம் காத்து வீசுது? அட என்னப்பா நீயே எப்படி கேக்குற? விடாமுயற்சியோட செயல்படணும்னு நினைக்கிறேன். ஆமா சீதாண்ணா, உங்க போராட்டம் எந்த அளவுல இருக்கு? ஐயா, நீங்க நான் கொடுக்கற அப்ளிகேஷனை ஹெட் ஆபீஸ் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாதானே எங்க போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஐயா. சீதாண்ணா, ஆ? இது இந்த பீரோ இருக்குல்ல, ஆ. இதுல இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் உங்களோடதுதான். நாளா அன்னைக்கு சார் வரப்போறாருல்ல, பீரோவோட சேர்த்து சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். அத பண்ணிடுங்க. இந்த தடவை மட்டும் எப்படியாவது பாலம் கட்டிட்டா ஊர் மக்களுக்கு உதவியா இருக்கும்பா. அது இருக்கட்டும் சீதாண்ணே, ஆ. நீங்க இந்த பாலம் கட்டுற போராட்டத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட என்ன ஒரு 10 வருஷம் இருக்குமா? ம்ம். நீயே இப்படி கேட்டா எப்படிப்பா? என் கடைசி மகன் பிறக்கிறப்பதான் இந்த பாலம் கட்டுற போராட்டம் அது இதுன்னு ஆரம்பிச்சது. ஆமா. இப்ப அவனுக்கு 17 வயசு. ஓ. கணக்கு போட்டு பாரு, வேலை நடக்கல. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது சரி. அது ஏதோ சொல்லுவாங்களே, எந்த ராஜா ஆண்டாலும் நம்ம வேலை மட்டும் ஓய போறது இல்ல. ம். இந்த ஒன்னையும் வாங்கிக்க. சீதாண்ணே, ஆ? இந்த ஃபைல் முழுக்க உங்க அப்ளிகேஷன் தான் இருக்கு. ஆ. இதுக்கு மேலயும் நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணுமா? இந்தாங்க, இதுல டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, சாருக்கு நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன். அது இருக்கட்டும். இங்க பாருப்பா, நாளான்னைக்கு சர்ச்சு திறக்கிறதுக்கு எம்எல்ஏ வரதா கேள்விப்பட்டேன். தெரியும். நீயும் நம்ம ஊர் ஆள் தானே? இது என்னோட கடைசி அப்ளிகேஷனா நினைச்சு கொஞ்சம் கொடுத்துருப்பா. ப்ளீஸ்பா. கொடுத்துறேண்ணே, கண்டிப்பா அப்ப கொடுத்துறேன். நான் கிளம்பட்டுமா? சரிண்ணே, நீ எப்படியும் ஃபைல் பண்ணிடுவேன்னு நினைச்சுதான் நான் பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன். நான் பாத்துக்கிறேன். ம். ஹலோ சீதாண்ணா, எப்படி இருக்கீங்க? என்ன டவுன் பக்கம் உங்களை ஆளைய காணோம்? வேலை இல்லாம சும்மா சும்மா டவுனுக்கு யாருப்பா வருவாங்க? ஏதாவது போராட்டம்னா முதல்ல வந்து நிப்பன்ல. சீதாண்ணா, சீக்கிரமாவே நீங்க போராடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்தாங்க, அன்னைக்கு மீட்டிங் நடந்தது இல்ல, அது எல்லாமே பேப்பர்ல வந்திருக்கு. ஓ ஒரு வார்த்தை விடாம எல்லாத்தையும் படிங்க. ஓ நான் போய் சாரை மீட் பண்ணும். வரட்டுமா? இந்த சங்கர் எங்க ஆளையே காணோம். அந்த உரக்கடையில போய் உட்கார்ந்துட்டானா நேரம் காலம் எதுவுமே தெரியறது இல்ல இவனுக்கு. ஆ? ஆ. சங்கர் வந்துட்டியாடா? ஏன்டா இவ்வளவு லேட்டு? எனக்கு 1008 வேலை இருக்கு. இப்படி கட்டில போட்டா எப்படி நடக்கிறதா? நான் தான் அப்படி போட சொன்னேன். காலையில என்கிட்ட காசு கேட்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. இனிமே நீ பணம்னு கேட்டா நான் 1 ரூபாய் கூட தரமாட்டேன். ஏதோ என் பிள்ளைக்கு கல்யாண ஆசை வரணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன்ப்பா. ஆமா, அந்த ஜோசிக்காரன் சம்பத் சொன்னது என்னைக்கு பழிச்சிருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் முன்னாடி மாதிரி தான் கட்டில போடுவேன். என்னமோ பண்ணி தொலை. गजाननम भूतगणादि सेवितम कवित्तजं गोपालकार वशिदम उमासुदम सोदम। अरे वो वेंकट भाई का लोन क्या हुआ रे? अभी तक पता ही नहीं चला. புரியல. ஓய், எங்க வீட்டு மாடு நேத்து கை தறுத்துக்கிட்டு போயிடுச்சு, எங்கேயாவது பாத்தீங்களா? இவனுக்கு நீ பேசுறதே புரியாது. இவன் கிட்ட போய் மாடை பாத்தியான்னு கேக்குற? ஹீட் ஆயிருக்கும், ஏதாவது மாட்டு கொட்டாயை தேடி போயிருக்கும். போய் பாரு. கேட்ட பாரு. सर्व मंगल मांगल्ये शिवे सर्व। निपाट रुको यार, मैं बात करके आता हूँ. जल्दी आओ. वक्रतुंड महाकाय देवी नमस्ते। अबे वो वेंकट भाई, ये लोन का क्या हुआ भाई? கடனை கிடனை கேட்ட மொட்டை மண்டைய உடைச்சிருவான் பாத்துக்க. बोली क्या बोल रहा है यार? बोली கடனை திருப்பி கொடுக்கலனா வீட்டை ஜப்தி பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க. என்ன ஜப்தி பண்ணிட்டு போடா. உமா சுதம் சோக விநாசக साला देना ही है आपको. हम इधर से नहीं जाता. ஏய், நீ என்ன பேசுறேனே புரியலடா. நீ எது பேசுறதுனாலும் தமிழ் கத்துக்கிட்டு வந்து பேசு. நான் சாமிக்கு பூஜை பண்ண போறேன், தொந்தரவு பண்ணாத. भाई रुको भाई, मेरा बात सुनो. मैं नहीं जाता इधर से. நீ வரலனா அவர்கிட்ட அடி வாங்கி தான் சாவ. भाई भाई रुको, मैं भी आता हूँ. दिमाग खराब करके रखा है. வண்டியில ஏறு. டேய் மொட்டை, முதல்ல எங்க ஊர் பாஷையை கத்துக்கோ, இல்லனா உனக்கு தோன்ற பள்ளத்துல நானும் விழுந்து சாக வேண்டியதுதான். சங்கரா, அது கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சுப்பா. அந்த மூக்குத்தியோட ஒரு கல்ல தொலைச்சிட்டேன். நாளைக்கு காலையில சரி பண்ணி கொடுத்துறேன். ஐயோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேலைன்னு ஒண்ணு இருந்தா ஏதாவது ஒண்ணு இப்படி நடக்கதான் செய்யும். நீ மட்டும் சொன்ன வேலையை சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருவியா? சரி விடு. நாளைக்கும் நீ ஏமாத்துன அப்புறம் இருக்கும் உனக்கு. சங்கரா, அந்த கல்லு வாங்கிட்டு வர கொஞ்சம் செலவாகும்.
நீ எனக்கு பேலன்ஸ் கொடுக்கணும்ல, அதுல கொஞ்சம் கொடுத்துட்டு போ. உனக்கு பணத்தை மட்டும் முன்னாடியே கொடுத்துடணும். நாளைக்கு வேணா ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுத்துடுறேன். மீதி பணத்தை இப்போதைக்கு கேட்டுறாத. ஏற்கனவே பூச்சி வந்து பயிரெல்லாம் நாசமா போச்சு. ஒரு நாள் லேட் ஆனதுக்கு என்ன பேச்சு பேசுறான் பாரு இவன். ஆனா உயிரே விட்டுடுவான். அது அவன் ரத்தத்திலேயே ஊர்னது. அவங்க அப்பா கூட இப்படிதான். ஓஹோ, வாடா வாடா சங்கரா, எவ்வளவுடா பெட்ரோல்? கெரசன் ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு. கொடுப்பா கொடு. ஏன்பா சங்கரா, குழந்தைங்களுக்கு இருமல் மருந்து குடுக்கற மாதிரி ஏப்பா இப்படி கஞ்சத்தனமா பெட்ரோல் போடுற? 200 300 ஒரே ஒரு வாட்டி ஃபுல் டேங்க் தான் பண்ணி பாரு. நீயும் விதை உரம்னு அங்க இங்க எல்லாம் போய் கொடுத்துட்டு இருக்கல்ல. பாக்கெட்ல நயா பைசா இல்ல, உனக்கு எங்க தெரிய போகுது என் கஷ்டம்? உங்ககிட்ட யாருப்பா காசு கேட்டது? அதெல்லாம் ஃபுல் டேங்க் போட்டாச்சுப்பா. என்ன ஃபுல் டேங்க் போட்டியா? இந்தப்பா. அட ஏடிஎம் கார்டு கொடுப்பா. கார்டு இல்லையா உங்ககிட்ட? அது எதுக்கு இப்போ? இத பாரு, கார்டை இதுக்குள்ள போட்டு தேய்க்கணும். டைரக்டா பேங்க்ல இருந்து இதுக்கு உடனே காசு வந்துடும். ஏ சங்கரா, உன் கடையிலேயே எடுத்துட்டு போய் இதை ஒரு வாட்டி தேய்ச்சு பாரு. அதுக்கப்புறம் உன்னோட பிசினஸ் எப்படி ஓஹோன்னு போகுதுன்னு பாரு. மொத்தத்துல நீ கார்டு தேய்க்காம இங்க இருந்து அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆசைப்பட்ட இந்த தேய்ச்சி தொலை. இத இங்க வாங்கினா ஏமாத்திடுவாங்கன்னு சென்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தனாக்கும். பின் நம்பர் போடுப்பா. இந்தா. ஓ, ஒருவேளை டிரான்ஸ்மிஷனே ஆகலையோ? புரிஞ்சிருச்சு. நீ என் உயிர் எடுக்கிறதுக்காகவே பிறந்திருக்க. நான் தான் இந்த கார்டு கிட்ட வேணாம்னு சொன்னல, நீ கேட்டியா? ஏய் சங்கரா, இத பாரு, இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாதப்பா. ஹெட் ஆபீஸ்ல கரண்ட் போயிட்டா எப்பவாச்சும் இந்த மாதிரி நடக்கும். கார்டு கொடு, இன்னொரு வாட்டி தேய்ச்சி பாப்போம். பின் நம்பர் கொடு. இத பாரு, இப்ப மெசேஜ் வந்திருக்கான்னு பாரு. அப்படின்னா என் அக்கவுண்ட்ல பணம் வந்து விழுந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, உரம் போட நிறைய இடத்துக்கு போகணும். கிளம்பிட்டா? சரி சரி. ஏய் தம்பி, அட கொஞ்சம் தள்ளுப்பா. பெட்ரோலுக்கு 2300. ஏண்டி, கல்யாணத்துக்கு நிறைய வரன் வந்திருக்கு. நீயும் ஒரு வாட்டி பாரேன். சரி காட்டு. இங்க பாரு, நமக்கு இது ஒத்து வரும். எல்லாருக்கும் சொத்து பத்தெல்லாம் இருக்கு. ஒரு தடவை இந்த போட்டோவை பாரு. இவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. இவன் அமெரிக்கால இருக்கான், இவன் துபாயில இருக்கான். இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? எனக்கு இவங்க யாரும் வேண்டாம். என்னடா எப்படி இருக்க? என்ன சித்தி, ரொம்ப பிஸியா? பாக்கவே முடியல. நான் இல்லப்பா, நீதான் ரொம்ப பிஸி. இப்போ உன்னை பார்த்ததும் நல்லதா போச்சு. அந்த எல்ஐசிக்கு பணம் கொஞ்சம் கட்டணும்டா. போன மாசம் தான் நானே கட்டிட்டேன்ல. செத்ததுக்கு அப்புறம் வரப்போற பணத்துக்கு உயிரோட இருக்கும்போதே கொண்டு முதல்ல பாலிசி எடுன்னு கேட்க வேண்டியது. அப்புறம் பணம் கட்டலன்னு சொல்ல வேண்டியது. என்ன பண்ணி ஓ நல்லதுக்காக தானே இதெல்லாம் நான் பண்ணேன். ஆமாமா. அப்புறம் கோழி செத்ததுக்கு அப்புறம் தங்க முட்டையிடுன்னு சொல்லி நம்ப வைக்கிற ஆள் தானே நீ. இப்ப உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 3500 ரூபாய் கட்டணும். கையில எவ்வளவு இருக்கோ அதை கொடு. சரி, இப்போதைக்கு 3000 ரூபாய் வச்சுக்கோ. 3000 தான் இருக்கா? சரி, அப்புறமா வீட்டுக்கு வாடா, வந்து பாக்கியே கொடுத்துடு. திரும்பவும் ஏடிஎம் போற மாதிரி பண்ணிட்டல. ஓ, 11:45 ஆயிடுச்சா? என்ன வீணா போன ஏடிஎம் இது? எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனையா இருக்கு. இதுக்குள்ள வச்சிருக்கிற பணம் எல்லாம் பெருச்சாலி தின்னுட்டு போயிடுச்சா என்ன?
சீனண்ணா எப்படி இருக்கு? முதல்ல காசு வரட்டும், அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். எப்படியோ வந்துட்டேன். எங்க நீ வராம ஏமாத்திருவியோன்னு நினைச்சேன். ஓய் சீனண்ணா, நம்ம ஒரு ஏடிஎம் பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அர்ஜென்ட் டைம்ல தான் பணம் வராது. நீ வேணா இப்போ ஒண்ணு பண்ணு, மூக்குத்தியே கொடுத்துரு, நான் சாயங்காலமா வந்து பாக்கிய கொடுத்துறேன். அது எப்படி முடியும் சங்கரா? நீ இப்ப போனா எப்ப வருவேன்னு யாருக்கு தெரியும்? உங்க அப்பாவும் இதே மாதிரி தான் பண்ணுவாரு. இதோ இப்ப வந்து குடுக்கறேன்னு சொல்லுவாரு. 6 மாசம் ஆனாலும் இந்த பக்கமே திரும்ப மாட்டாரு தெரியுமா? என்ன சீனுண்ணா, வெறும் 3000 ரூபாய்க்கு போய் அப்பாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னா 3000 ரூபாய் கொடுத்துட்டு போ. எனக்கு வாங்கி கொடுக்கணுமே தான் நீ காசு எடுத்துட்டு வரல. ஏய் நீ சும்மா இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப நான் காசு கொடுக்காம நீ மூக்குத்தி கொடுக்க மாட்டேல்ல? குடுக்கற மாதிரி இருந்திருந்தா இவ்வளவு நேரம் நான் பேசிருப்பேனா? உங்ககிட்ட எல்லாம் போய் நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. ஹலோ ஸ்ரீதர், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுது, கொடுக்க முடியுமா? சங்கரா, 12:30 மணிக்கு குருசக்தி பஸ்ல மார்க்கெட் கிளம்புறேன். இப்ப என்னால கொடுக்க முடியாதுடா. சரி வை. ஹலோ. சங்கரா, உனக்கு 100 ஆயுசு. நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்டா ஒரு 5000 ரூபாய் வேணும், சரியாடா? இல்ல அது வந்து நான் அப்புறமா போன் பண்றேன். நமக்கு அவசரம்னா தான் எவனும் தர மாட்டான். சரி, உன்கிட்ட இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நான் பேச்சு வாங்கணுமா? நேரா பேங்குக்கே போய் எடுத்துட்டு வரேன். ஏ சங்கரா, ஏய் நீ ஒரு 10 நிமிஷம் இங்கே ரெடி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ எப்ப எனக்கு பயிர் கடன் கொடுக்கறது? அரசாங்கம் அறிவிச்சு 2-3 மாசம் ஆச்சு. நீ என்ன தூங்கிக்கிட்டு இருக்க? என்ன சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி பண்ற? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சும்மா இருக்கேன். இல்லனா தருதல நாயே, புறம்போக்கு நாயேன்னு வேற ஏதோ திட்ட வேண்டி இருக்கும். பாரு வெங்கடேசா, இது பேங்க், இது ஒண்ணும் உன்னோட வீடு இல்ல. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. சார், என் அக்கவுண்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கு. நான் கொஞ்சம் பணம் எடுக்க வேண்டியது இருக்கு. रुको भाई, अकाउंट प्रॉब्लम, ये क्या बोल रहे हो यार? 2 இங்கிலீஷ் வார்த்தையை தவிர உனக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். अकाउंट नंबर है क्या? दे दो. हाँ दीजिए, बाद में बात करते हैं. இங்க பாரு, 31ஆம் தேதிக்குள்ள எனக்கு கடன் வேணும். இல்ல சீதா அண்ணனை கூட்டு வந்து போராட்டம் பண்ணுவேன். சீதா அண்ணனை எல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம். எந்த சீதா அண்ணன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. अकाउंट में क्या बोलते हो? पड़ा இல்ல अकाउंट में जाओ. டேய் சங்கரா, நேரா சொன்னதெல்லாம் காதுல விழுந்ததா இல்லையா? இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். புரிஞ்சுக்க மாட்டேன். நான் கேக்குற கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்ற வழியை பாரு. சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் வெளியில போக முடியாதியா? 10 வருஷமா மக்கள் பணத்தை தின்னு உன் தோல் கூட எரும தோல் மாதிரி ஆயிருச்சு. உன் வேலையை எப்படி காலி பண்றதுன்னு எனக்கு தெரியும். உன்னை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. என்ன எதுன்னு தெரியாம வந்துட்டு என் உயிரை வாங்குறான். என்ன உனக்கு என்ன சங்கரா? பயிர் கடன் பத்தி ஏதாவது இருந்தா என்கிட்ட பேச வராத. இங்க பாருங்க, நான் அத பத்தி எல்லாம் ஒண்ணும் பேச வரல. உங்க பேங்க்ல இருக்கிறது என் அக்கவுண்ட் மட்டும்தான். என் குடுக்கல் வாங்கலாம் பெட்ரேஷன்ல தான். சரி, வேற என்ன வேணும்? அது உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் என் அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா உன் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தெல்லாம் நான் முழுங்கிட்டேனா? ஆமா, இந்த ஊர் ஜனங்கள்லாம் பேங்க் மேனேஜர் பணத்தை முழுங்குறான்னு கற்பனை பண்ணிக்கிறீங்களா? நான் இப்ப அப்படியா சொன்னேன்? இவன் ஒருத்தன் மொழி தெரியாதவன். ஊருக்காரங்க ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு பண்றான். எல்லாம் என் தலையெழுத்து. நம்பர் கொடு. இங்க இருக்கு. அது எனக்கு தெரியாதா? மஞ்சா கிட்ட கார்டு ஸ்வைப் பண்ணியா? ஆமா, 2300. அப்படி போடு. 2 வாட்டி காசு போயிருக்கு. ஆமா, எதுக்குப்பா உனக்கு இந்த கார்டு ஸ்வைப் பண்ற வேலையெல்லாம்? இல்ல, நான் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன். அவன் தான் என்ன கட்டாயப்படுத்தி கார்டை தேய்ச்சிட்டான். வலுக்கட்டாயமா புள்ளதாச்சி. ஆனா இப்படிதான் போய் மிரட்டு கேளு, திருப்பி கொடுத்துருவான். சரி, கேக்கு.
காசு எடுத்துட்டு வந்துட்டியா? சௌமியா எங்க? நீ காசு எடுத்துட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சு அப்பவே கிளம்பிட்டா. போயா. ஏண்டி நீ ஆசைப்பட்ட ஒரு மூக்குத்திய கூட வாங்கி கொடுக்காதவன் வேற என்னடி வாங்கி கொடுத்துட போறான்? எனக்கு வாங்கி கொடுக்கணுமேனு எப்படியெல்லாம் டிராமா பண்றான். அதுவே உங்க அம்மாவுக்குன்னா ஓடி போய் வாங்கி கொடுத்திருப்பான். இங்க பாரு, அந்த வேலூர் ரஞ்சனா விவேக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டா. அப்புறம் நம்ம கிளாஸ்மேட் சந்தியா இன்ஜினியர் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டா. அப்புறம் நீ போயும் அந்த உரக்குழியில தான் விடுவேன்னு உட்காந்துகிட்டு இருக்க. உன் கனவெல்லாம் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டனா உங்க அம்மா சொல்ற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ. துபாயில பெரிய வேலையில இருக்கான், கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடி. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. அவ மறக்கவே கூடாது. அந்த சங்கராக்கு அப்படி ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். 95. டேய் ஒரு நிமிஷம் வெளியே வாடா. என்னாச்சுடா சங்கரா? ஏன்டா இப்படி கத்துற? இரு நானே வரேன். ஏய் ஏடிஎம் கார்டு 2 வாட்டி தேச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாடா? அப்படின்னு உங்ககிட்ட அந்த பேங்க் ஜனார்தனன் சொல்லி விட்டானாடா. போற வர்றவங்களை எல்லாம் இங்கே அனுப்பி வைக்கிறான். செருப்பாலே அனுப்பின்னு சொல்லி அவங்ககிட்ட. அவன் என்னடா சொல்றது? அதான் நானே பார்த்தேன்ல. ஐயோ டேய் சங்கரா, எங்க அந்த காடை கொஞ்சம் கொடு, ஒரு வாட்டி தேய்ச்சி பாக்குறேன். குடுறா. டிங்கு போட்டுனா பாரு. டேய் கொஞ்சம் இருடா சங்கரா. இங்க பாரு, காலையில இருந்து காடு தேய்ச்சது 3 பேரு. 2 பேரு குற்றாலம் போற டூரிஸ்ட். அதுக்கப்புறம் நீ மட்டும்தான். இருப்பா பாப்போம். அந்த சீட் எங்க போச்சு? இதை எடுத்துட்டு போய் அந்த டேமேஜர் மூஞ்சில போய் தேய். இந்த அப்படி ஏன் முன்னாடியே ஜட்டி போட்டுட்டு சுத்திட்டு இருந்தப்ப எனக்கு புத்தி சொல்ல வர்றான். வந்து வச்சுக்கிறேன். அவனுக்காக சென்னையில இருந்து தேய்க்கிற மிஷின் வாங்கிட்டு வந்த பாரு. நம சாந்தாய திவ்யாய. எங்கடி போன இவ்வளவு நேரம்? ஏன் இவ்வளவு லேட்டு? பசங்களோட ஊர் சுத்திட்டு வரேன், அதான் லேட்டு. நீ வேற ஏம்மா, நான் வேற எங்க போறேன்? அபர்ணா வீட்டுக்கு போயிட்டு வரேன். 2 பேரும் சரியான ஜோடிதான் போ. அம்மா பயங்கரமா பசிக்குது, ஏதாவது சாப்பிட கூட. வந்த உடனே சாப்பாடா? போ, முதல்ல பாத்ரூம்ல போய் கை கால் கழுவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வா. கொஞ்சம் கூட பண்பாடே தெரியல. உனக்கு ஒரு வேலையே இல்ல. அம்மா முந்தா நேத்து ஒரு பையனை பார்க்க வந்தால, அவனை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்காமா. அட என்னடி இது? நேத்து கேட்டதுக்கு அவன் மூக்க பார்த்தா கொடமிளகா மாதிரி இருக்கு. எனக்கு இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொன்ன. ஐயா இப்பதான் ஃபேஷன்மா, உனக்கு அதெல்லாம் புரியாது. நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களே, இந்த காலத்து பசங்களுக்கு நிமிஷத்துக்கு ஒரு புத்தி. அப்ப என்ன சங்கரா மூக்கு மல்லிப்பூ மாதிரியா இருக்கு? கடவுளே நீதான் பண்ண காப்பாத்தணும். கடவுளே நீதான் போய் இப்படியே இருந்து சங்கரா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அப்படின்னா அந்த துபாய் சம்பந்தத்தை பேசி முடிச்சிடலாமா? வேண்டாம் விடு. ஒண்ணு மாதிரியே அந்த கிராமத்துல ஊதுபத்தி தேய்ச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். இன்னையோட எல்லாம் முடிஞ்சது. நீ இந்த உரக்கடையிலேயே சந்தோஷமா இரு. இது எப்பவும் நடக்கிற சண்டை தானே, நாளைக்கு சரியாயிடுவா. அப்பனே முருகா, முதல்ல ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. டேய் தம்பி, காஃபி வேணுமாடா? மா, இந்த உலகத்துல நடுராத்திரியில காஃபி குடுக்கற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. நீ போகும்போது கங்கா தீர்த்தத்துக்கு பதிலா காஃபியை ஊத்துற. அதுக்கு ஏன்டா இப்படி எரிஞ்சு விழற? ஏன்டா முகத்தை மூடிட்டு படுத்துக்கிற? குளிருதா? குளிரும் இல்ல ஒண்ணும் இல்ல. நாளைக்கு தான் ஒருத்தனை குளிர வைக்க வேண்டியது இருக்கு. நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு போமா. பேங்க் மேனேஜர் மூஞ்சில வச்சு நல்லா தேயின்னு கெரோசின் மஞ்சா கொடுத்தான். கொடுப்பான். அவனுக்கு என்ன, எல்லாம் கொடுப்பான். ஆமா, நேத்துல இருந்து வெறும் பேங்க்னு இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. என்ன பண்ணி தொலைறது? இங்க பாரு சங்கரா, இந்த கார்டெல்லாம் எங்க கண்ட்ரோல்ல இல்ல. நீ ஹெட் ஆபீஸ்ல பேசிதான் இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். நம்பர் எழுதிக்க. 1860 1860
266299 கஸ்டமர் கேர் நம்பர். இல்ல ஜனானா, எனக்கு இத பத்திலாம் அந்த அளவுக்கு தெரியாது. நீ ஏன் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசிக்கூட. அப்படியா? நீ ஒண்ணு பண்ணு, ராத்திரி வீட்டுக்கு வந்துரு, நீலாவா காட்டி சோறு விட்டுட்டே சொல்லி கொடுக்குறேன். காடு தைக்கும் போது என்ன கேட்டியாடா? என்னன்னா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற? எனக்காக கொஞ்சம். ஐயோ, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுப்பா, அவங்களே என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி வரேன். எங்கெங்கயோ போய் காடை தைக்கிறது, அப்புறம் நம்மள வந்து தொல்லை பண்றது. மண்ணாங்கட்டி, நீ சொல்றது யாருக்கு புரியுது? இது வேற. ஓ, என்ன சங்கரா அதிசயமா இன்னைக்கு மெஸ்ஸுக்கு வந்திருக்க? அப்புறம் மார்க்கெட் பக்கம் போனியா? பாக்குற ரேட் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த பேங்க்காரங்க தொல்லையால என் மண்டை சூடாய் கிடக்கு. என்ன வேணும் சொல்லுங்க. இந்த சூடான மண்டிக்கு ஜில்லுன்னு ஒரு மோர் கொண்டு வாங்க. ஹே, யாருங்க? நம்ம சங்கராவுக்கு ஒரு மசாலா மோர் கொடுங்க. உங்க பஸ்ஸுக்கு நீங்களே டிரைவர், நீங்களே கண்டக்டர். உங்க பஸ்ல நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஏறேன். ஐயோ, அது அப்படி இல்லடா சங்கரா. ஹோட்டல்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும்ல. ஆமா ஆமா. அப்புறம் என்ன சங்கரா? நம்ம கெரசின் மஞ்சா பண்ண பைத்தியக்காரத்தனத்தினால என் அக்கவுண்ட்ல இருந்த காசெல்லாம் போயிடுச்சு. சங்கரா, நம்ம கைக்கெல்லாம் ஒத்து வர்றது இந்த சீட்டு மட்டும்தான். ஆமா. அப்படின்னா என் பணம் திரும்பி கிடைக்காதா சேகரண்ணா? இதெல்லாம் அந்த பேங்க்காரங்க பண்ற வேலை. அந்த மேனேஜரு கடன் வசூல் பண்ற நோட்டீஸ மட்டும் கரெக்டா கொடுத்துறான். வேற எந்த வேலையும் சரியா பண்றது இல்ல அவன். அப்படின்னா இப்ப என்னதான் பண்றது? நம்ம ஏரியா சீதா இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. பணம் வரலன்னா கூட பரவாயில்ல, அவன் சாவகாசம் தேவையே இல்ல. அவன்லாம் பேன பெருமாளாக்குற கேரக்டர். அவன் தாலுக் ஆபீஸ்க்கும் டிசி ஆபீஸ்க்கும் அலைய வச்சே கொண்டுருவான். சரி அண்ணா, கணக்குல எழுதி வச்சுக்கோங்க. சரி சரி, அடுத்த மாசம் கிளியர் பண்ணிடுறேன். கஸ்டமர் கேருக்கு கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு கால் கனெக்ட் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. இந்த வாட்டி கோவம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. என்னதான் பண்றான்னு போய் பாப்போம். அடச்சா, இது வேற. என் ஆளை கூட சரி பண்ணிடலாம் போல. இந்த எம்ஐட்ட சரி பண்ண வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சுனோ தெரியல. எல்லாமே ஒரே நேரத்துல வச்சு செய்து. இங்க சுப்பண்ண கல்யாண வீடு எங்க இருக்கு? ஓ அதுவா? இப்படியே நேரா போனீங்கன்னா வலது பக்கம் சுடுகாடு வரும். அங்க போய் கேளுங்க. வந்துட்டானுங்க. என் பிரச்சனை எனக்கு. நல்ல வழி சொல்றேன். தெரியாம இவனுங்க வேற. டேய் சதீஷ், எங்கடா இருக்க? சீக்கிரம் வா, என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் கார் எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. இங்க பஞ்சாயத்து ஆபீஸ் கிட்ட வா. ஒரு மூக்குத்தி வாங்கி கொடுக்க அவ்வளவு யோசிக்கிற? நீதான் என்ன வாழ்க்கை பூரா பாத்துக்க போறியா? ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீணா பண்ண ஊர்ல சாணி எழுக்கிட்டு இந்த உரக்கடையில எல்லாம் என்னால உட்கார முடியாது. ஏற்கனவே ஊர் ஜனங்க எல்லாம் போயிட்டாங்களேன்னு சோகமா இருக்க. நீ சொல்றேங்கிறதுக்காக என்னால இந்த ஊரை விட்டு எல்லாம் வர முடியாது. அதனாலதான் நானே விட்டுட்டு போறேன். பாய். ஏய் சௌமியா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வா, இப்பவே சீனான கடைக்கு கூட்டி போய் உனக்கு என்ன மூக்குத்தி வேணுமோ வாங்கி தரேன். உன் மூக்குத்தி யாருக்கு வேணும்? நான் துபாய்க்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உடம்பு முழுக்க தங்க போடுவாங்க. சங்கரா, நீ போறிய நான் ஊர்க்காரங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்க வா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கும் சுயமரியாதை இருக்கு. உன்னை விட அழகான பொண்ணு எல்லாம் எனக்கு கிடைப்பா. போடி. பண்ணிக்கோ, போடா. என்னடா சங்கரா, 2-3 நாள் ஆளைய காணோம், எங்கடா போயிட்ட? அந்த அம்மாவோட எரும மாடு தொலைஞ்சிருச்சா, தேட போனேன். உங்களுக்கு என்ன? மாடு கண்ணு போட்டுருக்குடா, வந்து சீம்பால் சாப்பிட்டு போ. வாடா.
என் வாழ்க்கையே இங்க சுட்டு சுண்ணாம்பா கிடக்குது. இதுல சீம்பால் தான் ரொம்ப உனக்கு முக்கியம். தான் ரொம்ப பிடிக்கும்ல, வாடா. சங்கரு, புஷ்பா அத்தை போன் பண்ணிருந்தாங்க. சௌமியாக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்களாம். மா, வரவுக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை எப்படி எப்படியோ பிறக்குமா? அது எப்படிடா? இப்ப நீ நல்லா இல்லையா? ஏண்ட சங்கரு, அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. இந்த பணம் நகை மேலாம் அவளுக்கு ஆசையே இல்லடா. நம்ம வீட்டுக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணா இருந்தா. அவளை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். ஆனா நீ கல்யாண பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு விடுற. அதான் சும்மா இருந்துட்டேன். உனக்கு காஃபி கல்யாணத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. Bank of Tamil Nadu Customer Care Center. Dear customer, your call will be recorded for quality purpose. For English, press 1. For Hindi, press 2. For Tamil, press 3. ஐயோ, எந்த பட்டனை வேணா அழுத்துறேன். முதல்ல என் பணத்தை திருப்பி கொடுங்க. வணக்கம், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? இல்ல, நீங்க உதவி செஞ்சதெல்லாம் போதும். முதல்ல என் பணத்தை திருப்பி கொடுங்க. உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க சார். நான் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டேன். அங்க 2 வாட்டி கார் ஸ்வைப் பண்ணேன். 2300 2 வாட்டி போயிடுச்சு. அங்க 2300 தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. பேங்க்ல கேட்டா தெரியாதுங்கறாங்க. நான் இப்போ 2300 ரூபாய் லாஸ்ல இருக்கேன். அத நீங்க திருப்பி கொடுக்கணும். அவ்வளவுதான். உங்க டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்க சார். 4031 2086 9098 8033. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ரிப்போர்ட் வரதுக்கு 45 நாள் ஆகும் சார். என்னது? என் பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுக்க 1.5 மாசம் ஆகுமா? ரூல்ஸ் அப்படிதான் இருக்கு சார். 45 டேஸ் வெயிட் பண்ணுங்க. இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. என் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. ஒழிக 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 தலை வந்துட்டானுங்க உயிரை வாங்குறது. ஒழிக 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 ஒழிக. நல்லா இருக்கீங்களா? காலையில வரீங்க, பல்ல இழிக்கிறீங்க, சாயந்தரம் எந்திரிச்சு போயிடுறீங்க இல்ல? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ப்ரமோஷன் கேரண்டி சார்? கேரண்டி. தேங்க்யூ சார். ஒழிக ஒழிக ஊட்டிய ஃபேமஸ் வர்க்கி ஒரு பொறுக்கி. ஒழிக ஒழிக. நிறுத்துங்க. பேங்க் கிட்ட வந்து கத்தாதீங்க. எங்க வேலைக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. ஏய், இந்த சேதுராம் சீதானா யாரு நினைக்கிற நீ? இந்த ஊருக்கே பால மாதிரி நானு. சிகரம் இளைஞர் சங்கத்தை உருவாக்குனதா இந்த ஊர் மக்களுக்காகத்தான். என்கிட்ட எல்லாம் ஆட்டம் செல்லாத. இங்க பாருங்க, நீங்க என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் அரசாங்கம் அனுமதிக்கிற வரைக்கும் பயிர் கடன் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். அரசாங்கம் வேற இல்ல, நாங்க வேற இல்ல. அப்புறம் உன் இடத்தை காலி பண்ணிடுவோம். பாத்துக்க. எல்லாம் ஆரம்பிங்கடா. ஒழிக 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 ஒழிக. ஒரு வேலையா டவுனுக்கு போயிட்டு வரேன், நீங்க பாத்துட்டு வாங்க. ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சா மூஞ்ச உடைச்சிருவோம் பாத்துக்க. நாங்க இவனை தூக்குறதுக்காக இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீ டவுனுக்கு போயிட்டு வரியா? நில்ற. ஏ தம்பி, வந்துட்டியா? வா வா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. உனக்கே தெரியும்ல, அன்னைக்கு இந்த பேங்க் மேனேஜர் என்ன திட்டும் போது நீ இருந்தல. அது வந்து சீதாண்ணா. ஏய், நீ ஒண்ணும் பயப்படாத. அது என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு. இல்ல, அது வந்து என்னோட 2300 ரூபாய் 45 நாள் ஆயிடுச்சு. இன்னும் எந்த பதிலும் சொல்லல. இவன் ஒருத்தன் இங்க லட்சக்கணக்கில் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவன் 2300 ரூபாய்க்கு வந்துட்டான். யோ மேனேஜரே, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான் பணமா? 2300 ரூபாய் பணம் கிடையாதா? இருங்கடா இருங்கடா. ஏ, ஓங்கி ஒண்ணு விட்டானு வைய, தலைக்குள்ள இருக்கிற மூளை அப்படியே வெளியில வந்து விழுந்துருப்பாங்க. சீதாண்ணா, வேணா விட்டுருங்க. உனக்கு ஒண்ணு தெரியாது சங்கரா. இவனெல்லாம் 4 போட்டாதான் சரி வரும். ஐயோ சீதாண்ணா, வேணா விட்டுருங்க. நம்ம ஜனன பாவம் டென்ஷன்ல இருக்காரு. என்னடா டென்ஷனு? ஏய், நீ குடுக்கலானா என்ன? எங்க சங்கரனோட 2300 ரூபாய வாங்காம விட மாட்டேன் பாத்துக்க. வாங்கிட்டா சந்தோஷம் தான். நல்ல கவனமா கேட்டுக்க. ஹெட் ஆபீஸ் இல்ல, ஹெட் ஆபீஸ். அங்க போயாவது 2300 ரூபாய வாங்காம விட மாட்டான். அப்படி வாங்கலானா மீசது சங்கரன் எடுத்து. ஏய், காத்துங்கடா. ஜனனா, இங்க வாங்க. சீதண்ணா,
உங்க ஸ்ட்ரைக் எவ்வளவு தூரம் வந்திருக்குது? அதெல்லாம் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம சங்கரன் வீட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து விஷயத்த அவன் கிட்ட சொல்லிட்டா வேலை முடிஞ்சது. சபாஸ் சபாஸ். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க முன்னாடி போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்துரு. சரி சரி. டே மஞ்சா, பஸ் வந்தா பேப்பரை வாங்கிட்டு வந்துரு. அந்த ஷேர் மார்க்கெட் பத்தி பார்க்கணும். சரி சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க. நான் என்ன கேட்டா இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. சங்கரா, சென்னைய பத்தி இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டல? ஆமா, அவன் சொன்னதை கேட்டு கார்டு தேய்ச்சு பணம் போச்சு. இனி சென்னைக்கு போய் மீசை சிறைக்க வேண்டியதுதான் பாக்கி. ஏய் சங்கரா, என்னால உனக்கு சென்னைக்கு போறதுக்கான அதிர்ஷ்டம் வந்திருக்குன்னு சந்தோஷப்படுறேன். அது விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருந்தா போராட்டம் நடத்தி தானே ஆகணும். ஆமாமா, சும்மா விட விட்டுடு. அட என்ன எடுத்துக்க சொன்னேன். அந்த வேலி போட்ட விஷயத்துக்காக சத்யாவை எதிர்த்து நான் கோர்ட்டுக்கே போனேன். இப்போ அந்த இடத்த இழந்துட்டான், அதை விட்டு தள்ளு. ஆனா இப்போ அந்த இடத்த விஷயத்துக்கு அவன் வரானா? இதுவும் அப்படிதான். ஆமாமா, முடிஞ்சது. இது ஒண்ணு. எடுங்க எடுங்க எடுங்க. 3 மணி ஆயிடுச்சு. விளையாடிட்டே இருந்ததால டைம் போனதே தெரியல. வாங்க போலாம், கிளம்புங்க. சங்கரா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இது ஊருக்கான போராட்டம் நினைச்சுக்க. நான் இருக்க சீதானாவையும் சென்னைக்கு கூட்டிட்டு போவா. ஐயோ வேண்டாம், நான் தனியாவே போறேன். அப்படின்னா நீ பஸ் ஸ்டாண்டு கிளம்பி வந்துரு, அது போதும். மத்த வேலைகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி கிளம்புங்க. கடவுளே, அந்த 2300 ரூபாய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வந்துடணும். அரை டீ, ஹாஃப் பிளேட் பருப்பு சாதம். நம்மளோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. தினமும் நாம தான் ஆபீஸ்க்கு வரோமே தவிர ஒரு கேஸும் நம்ம கிட்ட வரதில்ல. வரும், கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? வெயிட் பண்ணி நாமளே பேஷண்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. எப்படியாவது ஒரு பெரிய கேஸ் ஆவது ஜெயிச்சு என்ன ஜூனியர் லாயர் தானே சொன்னவங்களே எல்லாம் திரும்பி பார்க்க வைக்கணும். பை த வே, நீ லைஃப்ல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. லைஃப்ல கொஞ்சம் சீரியஸா இரு, எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் கிடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கிடைச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்யலாம். பை த வே, கேஸ் சொன்னதும் ஞாபகம் வருது. எங்க சீதா மாமா இருக்கார்ல, அவரு நாளைக்கு ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. ஏதோ ஒரு பண கேஸா. பண கேஸா? நான் கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன், நீ அதை எடுத்துக்கோ. சரியா? ஓகே. எவ்வளவு ஆச்சுனா? 1/2 தானே, 8 ரூபாய். குளத்து நீரை குளத்தில் ஊற்றுங்கள். இது 12ஆம் தேதி அன்னைக்கு நீங்க என்கிட்ட சில்ட்ரன் கொடுத்தீங்கல்ல, அது. அப்புறம் இது இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நானும் சரஸ்வதி வந்து டீ குடிச்சோம்ல, அது எடுத்துக்கோங்க. இல்ல, நீ எந்த ஒரு கேஸும் இல்லாத பெரிய லாயர்னு தெரியும். பாவம், அவர் கூட வாக்குவாதம் பண்ணி எதுக்கு அவரை கடுப்பாக்குற? வா, நாளைக்கு நான் குடுக்கற கேஸ் எடுத்துக்கோங்க. இது சரியான மென்டல் கேஸா இருக்கு. வரேனா? கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தணும். சிகரம் இளைஞர்கள் சங்கம் முயற்சியால உனக்கு சீட்டு போட்டு வச்சிருக்கேன். பாரு. ஆமா, பெரிய விஷயம் தான். டிக்கெட் 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 டிக்கெட். டிக்கெட்டு. அந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். டிக்கெட் எடுக்காதவங்களா டிக்கெட் எடுத்துக்கோங்க. டிக்கெட் டிக்கெட். சீப்பால் எடுத்துட்டு போடா. ஆமா, உங்க வீட்ல இருக்கிறது என்ன, மாடா இல்ல நாயா? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போடுது. என்னடா சங்கரா இப்படி பேசுற? அன்னைக்கு கொடுத்த போய் வாங்கல, இன்னைக்காவது வாங்கிட்டு போடா. இந்த சரி, கொடுத்து தொலை. அப்புறம் சங்கரா, நம்ம காடு தைக்கிற மிஷின் கொஞ்சம் ரிப்பேர் ஆயி போச்சுப்பா, அதை சரி பண்ணிட்டு வந்துறியா? செருப்பு பிஞ்சிரும். டேய் சங்கரா, ஊர் மரியாதையை காப்பாத்த போறோம் நீதான்டா. காப்பாத்திட்டு வந்துடுறா. உன்னதான் நம்பி இருக்கோம். பாத்து போகணும். பாத்து பத்திரமா போயிட்டு வா. நகருங்க நகருங்க. திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், சென்னை சென்னை சென்னை. ரைட் ரைட். சங்கரா, போயிட்டு வா. பத்திரம். டாடா. பத்திரம். அண்ணே, கடையை கொஞ்சம் பாத்துக்கோங்க.
என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பிள்ளையாரப்பா கடவுளே, நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். ஓ ஓகே, இந்த பூவையும் இங்க வச்சிருவோம். கடவுளே, என் கஷ்டத்தை கேட்டு ஒரு கிளையண்ட் அனுப்பி வச்சிருக்கேன். தேங்க்யூ சோ மச். எவ்வளவு ஆச்சு? 225 சார். 225? ஆமா சார். உங்களுக்கு கொடுத்து எங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லாம போச்சு சார். இது சென்னை சார். 10 ரூபா கூட கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஊர்ல இருந்து பஸ்ல வரதுக்கே எனக்கு இவ்வளவு செலவாகல. ஊர்ல இருந்து பஸ் ஏறி வந்துறீங்க, காசு கொடுக்க அழுவுறீங்க. அட போயா. வணக்கம், சரஸ்வதிங்களா? எஸ்பி காமாட்சி காம்ப்ளெக்ஸ் தான். 2வது ஃப்ளோரா? சரி சரி, இது வரேன். ஒரு பெரிய சூட்கேஸ் ஃபுல்லா பணம் கொடுக்கற மாதிரி கேஸா இருக்கணும்பா. அதுல இருந்து 50% நான் உனக்கு கொடுக்கறேன், மீதியை நான் வச்சுக்கிறேன். லஞ்சம் இல்ல, ஏன் சந்தோஷத்துக்காக. இங்க வாங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங். இந்த தேனி சூப்பர் பிளேஸ். என்ன கூட்டிட்டு போன என் ஃப்ரெண்ட் சரஸ்வதி கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். உங்க ஊர் தான் நல்லா இருக்குன்னு எங்க ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி இங்கதான் வந்து இருக்காங்க மேடம். உங்களுக்கு என்ன கேஸ்? நிலத்து கேஸா இல்ல டைவர்ஸ் அந்த மாதிரி? இல்ல மேடம், பணம் மேட்ரு. பணத்தோடதா? பணம் லட்சக்கணக்கில் கடன் கொடுத்து திரும்ப வரலையா? லட்சக்கணக்கில் இல்ல மேடம், பேங்க்காரங்க என் கார்டுல இருந்து கட்டான 2300 ரூபாவை இன்னும் திரும்ப. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல மேடம். எங்க ஊர்ல சீதானன் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஹெட் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து உங்களை பாத்துட்டு போக சொன்னாரு. பாருங்க. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேங்க் ஹெட் ஆபீஸ்க்கு போய் லாயர் பத்மா அனுப்புனாங்கன்னு சொல்லுங்க. அப்படின்னா உங்க பேர் சொன்னா என் பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. என் பேரு சொன்னா சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள உங்க பணம் திரும்ப வந்துரும். ஓகே, எனக்கு ஒரு பெரிய கேஸ் இருக்கு. சோ நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். இந்த பேங்க் ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு மேடம்? இங்க மெயின் ரோட்ல தான் இருக்கு. நீங்க யார்கிட்டயாவது கேட்டுட்டு போங்க. வரேன் மேடம். யாரு இவன்? ரொம்ப வித்தியாசமா இருக்கா. நான் ஏதோ டிவோர்ஸ் கேஸ், ப்ராப்பர்ட்டி கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். வருஷம் முழுக்க அப்படியே செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன். பட் காட், திஸ் இஸ் சோ அன்ஃபேர். நான் பூஜைக்காக வாங்கிட்டு வந்த பூ காசு கூட தேராது. இவளோட பொழப்ப பார்த்தா சிரிப்பா இருக்கு. நெக்ஸ்ட் கேஸுக்கு தேவைப்படும். இவ்வளவு குட்டி குட்டி கேஸை எல்லாம் தயவு செஞ்சு அனுப்பாத கடவுளே, பிளீஸ். என்னம்மா சின்ன கேஸ் பெரிய கேஸ் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஒன்னும் இல்ல மேடம், கிராமத்துல இருந்து ஒருத்தர் 2300 ரூபாய் தொலைச்சிட்டேன்னு இங்க வந்திருந்தாரு. ஓகே, அதனால திட்டி திருப்பி அனுப்பிட்டேன். அதுக்கு தான் சின்ன கேஸ்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? இங்க பாரு, 300 ரூபாயா இருந்தாலும் 2300 ரூபாயா இருந்தாலும் நெக்லெக்ட் பண்ண கூடாது. இந்த லிப்ட்ல ஏறதுக்கு முன்னாடி படிக்கட்டுல ஏறதுக்கு கத்துக்கணும். பணம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பணக்காரங்க இருக்கிற இடத்துலயும் ஒரு பிச்சைக்காரன் கண்டிப்பா இருப்பான். சரி சரி, அவ்வளவு தூரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 2300 ரூபாய்க்காக இங்க வரைக்கும் வந்திருக்கானா, சம்திங் இஸ் தேர். யோசிச்சு பாரு. சரி மேம், I'll think about it. ஓகே.
என்ன வேணும் உங்களுக்கு? இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க மேம். சார் சொல்லுங்க. லாயர் பத்மா அனுப்பிச்சு வச்சாங்க. பேங்க் மேனேஜரை பார்க்கணும். பத்மாவா? எந்த பத்மாவும் தெரியாது, அங்க போய் கேளுங்க சார். சீக்கிரம் மேடம். சீக்கிரம்லாம் முடியாதுங்க, கொஞ்சம் டைம் ஆகும். என்னால அடிக்கடி எல்லாம் வர முடியாது மேடம். இன்னைக்கு கஷ்டம். பேங்க் வரத பார்த்துட்டு என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுறா. சீக்கிரமா வேலையை முடிச்சு கொடுங்க மேடம். சரி, ஓகே. சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் ஆக்சுவலி நான் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், ட்ரெயின் டிக்கெட். ஓகே. அக்கவுண்ட்ல இருந்து பணம் பிடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு இன்னும் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வரல. சோ அங்க கேட்டா பேங்க்ல போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ என்ன பண்றது சார்? சார் ஒரு நிமிஷம், கொஞ்சம் உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. 25 எப்ப வந்தாலும் வேலையை 1663131 ஹலோ, கோவிந்தா பேங்க். சாரி, ராங் நம்பர். லாயர் பத்மா அனுப்பிச்சு வச்சாங்க. நான் மேனேஜரை மீட் பண்ணணும். இப்பெல்லாம் முடியாது, இது எங்களோட லஞ்ச் டைம். நீங்க அப்புறம் வாங்க. கொடுங்க. நாளைக்கு வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நீங்க ஏங்க அந்த கியூல நின்னுட்டு இருந்தீங்க? என் பேங்க் கார்டுல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பேங்க் மேனேஜரை பார்க்கலான்னு வந்தேன். இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கிற எந்த டேபிளுக்கு போனாலும் வேலை நடக்காது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா மேல போங்க. அங்க கார்டு டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல மேனேஜர் சதீஷ் குமார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை மீட் பண்ணுங்க, சரியா? தேங்க்ஸ்ங்க. சொல்லுங்க சார். என்னோட ஏடிஎம் கார்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் எடுக்க ஏடிஎம் போயிருந்தேன். பணம் எடுக்கலான்னு பார்த்தா பணமே வரல சார். ஆனா வணக்கம். வணக்கம். கார்டு மேனேஜர் சதீஷ்குமார் சார் கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே அங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் போங்க, போய் உட்காருங்க. சரி. ஆனா அக்கவுண்ட்ல இருந்து பணம் டெபிட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு புரியவே இல்லை சார். பணமும் திரும்ப வரல, ஃபீஸும் கட்ட முடியாம இருக்கேன் சார். வரும் சார், வெயிட் பண்ணுங்க. வரும்னா எப்ப சார் வரும்? நாளைக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டலன்னு சொன்னா எங்களுக்கு அட்மிஷனே கிடைக்காது சார். அது என்னன்னா, கேஷ டெபிட் பண்ணிட்டாங்க, ஆனா பணம் எனக்கு வரலன்னு சொல்றீங்க. அது உண்மையான சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி தான் சொல்லணும். டைம் ஆகும் சார். என்ன சார் பேசுறீங்க? அப்படின்னா நான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் எங்க சார் அப்படி சொன்னேன்? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். என்னால எப்படி சார் பணத்தை புரட்ட முடியும்? நான் பீடா கடை வச்சிருக்கிறவன் சார். சரி, உங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. 53 43. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க சார். பாக்குறோம். உடனே பண்ண முடியாது, ஆனா சீக்கிரம் பாத்துறோம். சரிங்க சார். ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதெல்லாம் மறக்க மாட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். சார் வணக்கம் சார். என் பேரு சங்கரன், தேனியில இருந்து வந்திருக்கேன். என்ன லாயர் பத்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்ககிட்ட அனுப்புனாங்க. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். எந்த பத்மா அனுப்பிச்சா எனக்கு என்ன? உங்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சார். எங்க ஊர்ல கெரசின் மஞ்சான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பெட்ரோல் பங்க்ல 2300 ரூபாய் 2 வாட்டி தேய்ச்சான். ஏன் அக்கௌண்ட்ல கட் ஆயிடுச்சு, ஆனா அவன் எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். பேங்க்ல போய் கேட்க சொல்றான். பேங்க்ல போய் கேட்டா அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கால் சென்டர் போனா அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் என்ன சார் பண்றது? தயவு செஞ்சு என் பணத்தை எப்படியாவது திருப்பி வாங்கி கொடுத்துருங்க சார். வாங்கி கொடுத்துட்டா போச்சு, அதுக்கு என்ன? அதுக்கு முன்னாடி எங்களோட சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிடுறேன். சார். ஓகே. ஏன்பா விநாயகம், இந்த தலப்பகட்டிக்கு ஃபோன் பண்ணி சிக்கன் பிரியாணி அப்புறம் நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன் சார். உனக்கு இல்லப்பா, எனக்கு. காஃபி கீஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? சார். அப்புறம் என்ன, கம்முன்னு உட்காருங்க. ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் கபாப் ஆர்டர் சொல்லிடு. எனக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா போட சொல்லு. சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். 3 மாசமா நான் நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஊர்ல உர வியாபாரம் கூட ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு சார். பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க சார், இல்லன்னா நான் லாயருக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கும். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். லாயருங்கிறீங்களே, அது எந்த லாயர்னு ஃபோன் பண்ணு, நானும் பாக்குறேன். எத்தனை பேரை பாத்துருப்பேன். அப்படியா? என்ன ரீசார்ஜ் பண்ண சொல்லுதா? பிஸியா இருக்காங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என் பணத்தை பிடிச்சதும் இல்லாம இப்ப இப்படி பண்ண எப்படி சார்? எங்க ஊரு மேனேஜர் சரியில்லைன்னு தான் நான் அங்கிருந்து சென்னைக்கே வந்தேன். கேக்குற விதத்துல கேட்டிருந்தா உன்னோட 2300 ரூபாவை இப்பவே எடுத்து கொடுத்திருப்பேன்.
வெயில்ல வந்திருக்கே பாவம்னு மதிப்பு கொடுத்து சேர் போட்டு உட்கார வச்சா லாயருக்கு போன் பண்றேன்னு சொல்றியா? வேற எப்படி கேக்குறதா? உங்க கால்ல விழுந்து கேட்கணுமா? நான் கேக்குறது என்னோட பணத்தை, நீங்க திருடி இருக்கிற என் பணத்தை. ஹே, பேங்க்கார என்ன திருடுனா? எங்களை பார்த்தா திருடுங்க மாதிரி இருக்கா? ஹே, உன் பணத்தை கொடுக்க முடியாதியா? என்ன பண்றியோ பண்ணிக்க போ. எந்த லாயரை பாக்குறியோ போய் பாரு. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடு. நான் உன் பணத்தை திரும்ப தர மாட்டேன். சரி, நீங்க கொடுக்க வேணாம். எனக்கும் தெரியும் என் பணத்தை எப்படி வாங்குறதுன்னு. போய் வாங்க போ. என்ன ஒரே மாசத்துல நான் அசலும் வட்டியுமா சேர்த்து வாங்குறேன்னா இல்லையான்னு பாருங்க. உங்க பேங்க்குக்கு ஒரு பாடம் புகட்டுறேன் பாரியா. போயா யோ. யோ விநாயகம், அந்த தலப்ப கட்டிக்கு போன் பண்ணி சேர்வா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லு. லாஸ்ட் டைம் மறந்துட்டானுங்க. எனக்குன்னு வரானுங்க பாரு மூட் அவுட் பண்றதுக்குன்னு. கோபத்துல வசூல் பண்றேன், பாடம் புகட்டுறேன்னு கெத்தா சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த லாயர் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஊருக்கு போனா ஜனானா வேற மீசி எடுக்க காத்துட்டு இருப்பாரு. அங்க சீதானி என்னென்ன கோளாறு பண்ணி வச்சிருக்காரோ. இந்த மாதிரிதான் நீ எல்லாத்துலயும் கோளாறு பண்ற. என்னாச்சுடா சங்கரா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானே பைத்தியமா சுத்திட்டு இருக்கேன். அப்ப சீதா அண்ணனுக்கு இன்னொரு போராட்டம் வந்துருச்சு. வாய் மூடிட்டு சும்மா இருங்கடா. நம்ம எல்லாம் கிராமத்து ஆளுங்க. சந்தோஷத்தை விட துக்கத்துலதான் ஒன்னா இருப்போம். ரொம்ப சரியா சொன்னப்போ. இங்க பாரு சங்கரா, என்னப்பா ஆச்சு உனக்கு? கவலைப்படாத, நாங்க எல்லாம் உன் கூட இருக்கோம். நாளைக்கு எல்லாம் பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம். வாப்பா வா. தொட்டதுக்கெல்லாம் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாதப்பா. டேய் மகனே, காலங்காத்தால வேலை வெட்டி இல்லாதவன் மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து இதையேண்டா வெட்டிக்கிட்டு இருக்க? இந்த காஃபி குடி. என் மூளையே குழம்பி போயிருக்குமா? உன் தலைக்கு எண்ணெய் வச்சு எத்தனை நாள் ஆச்சோ? இரு, நான் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். டேய் சங்கரு, சொல்லுடா, கல்யாணம் எப்பதான்டா பண்ண போற? சும்மா இருமா. இப்ப நடந்ததெல்லாம் பத்தாதா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். என்னவோ பண்ணி தொலை. இன்னொரு தடவை ஜோசியர் சம்பத்தனாவை போய் பார்த்துதான் ஆகணும் போல. இருக்கிற பிரச்சனையில இவங்க வேற. என்ன சங்கர் ஏதாவது போன் பண்ணானா? பண்ணானே. என்னவா? அதான் அந்த ஜனார்த்தனை பேங்குக்கு வர சொன்னானாமே, அங்கதான் போயிருக்கான் அவன். ஐயோ, அப்படின்னா அவனோட மீசையை சரிச்சிருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஐயோ கடவுளே. டேய், என் சங்கரனோட மீசைக்கு ஏதாவது ஆபத்து வந்தது, மறுபடியும் அந்த பேங்க் முன்னாடி நின்னு போராட்டம் நடத்துவேன். இவன் திருந்தவே மாட்டான். உங்களுக்கு தான் மீசை இல்ல, இவரால அவனுக்கு மீசை இல்லாம போகுது. சங்கரா ஏதோ பெரிய டிரான்ஸ்பர் பண்றேன்ட்டு சென்னைக்கு போயிருக்கான். நான் அவன்கிட்ட சொன்னேன், வேண்டாம் என்ன வந்து சீண்டாதான்னு. கேட்கல, பணமும் வரல. ये क्या प्रॉब्लम है सर आपका? वो बीपी मात्रा लेते हो ना हर दिन 3 बार, वैसे अकाउंट लॉग इन करते हो, चेक करते हो पैसे आए कि नहीं, पैसे आए कि नहीं, पैसे आए कि नहीं. ये क्या कर रहे हो सर हर वक्त? வேலை என்னமோ அதை பாக்குறியா? सही सर. சங்கரா, பெரிய ஆளுதான் நீ. வா 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 வா. நீங்க எல்லாம் சென்னை ஹெட் ஆபீஸ் போய் வேலை முடிக்கிற ஆளாச்சே. உங்க 2300 ரூபாய்க்கு வட்டி எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்களா? ஜனானா ஏதோ அர்ஜென்ட்டா வர சொன்னியாமே. உட்காரு, உனக்குதான் செட்டப். உட்கார் உட்கார். சுத்தமா தான் இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. வேண்டாம் ஜனானா. வேண்டாம் ஜனானா. அசையாம இரு. வேண்டாண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா. सर 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 हमारा आदमी है सर, छोड़ दीजिए. வேலை பாரியா. அண்ணா,
வேணாம் சரணா. சேத மூக்கு போயிரும். வேணாம் சரணா, வேண்டாடா ப்ளீஸ். சீதா அண்ணன் இல்ல, எவன் நினைச்சாலும் என்ன எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணவே முடியாது. இப்ப தெரிஞ்சுதா இந்த பேங்க் ஜனார்த்தனனோட கெப்பாசிட்டி என்னன்னு? நீங்கிறதுனால அமைதியா இருக்கிறேன். சீதா அண்ணனா இருந்தா மீசையோட சேர்த்து இவன மாதிரி மொட்டை அடிச்சு அனுப்பியிருப்பேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். வேலை பாடுற எல்லாத்துக்கும் ஒரே டைலாக் பேசிட்டு போ. தப்பிச்சுண்டா சாமி. ஏனே இப்ப ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? சென்னை தண்ணியை குடிச்சு ஜுரங்கிற ஏதாவது வந்துருச்சா என்ன? சும்மா இருடா, நீ உயிரை வாங்காத. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இந்த சென்னை லாயர் போன் எடுத்தா நல்லா இருக்கும். ஹலோ மிஸ்டர் 2300 பாட்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கொல்லாதீங்க. மேடம், போன்ல என் மேல இருந்த மரியாதை எல்லாம் போகுது. நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். 1 லட்சம் கொடுக்கறீங்களா? கேஸ் நடத்த இல்லனா உங்க ஊர்லயே ஏதாவது லாயரை பாத்துக்கோங்க. நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன் தெரியுமா? எனக்கு ஃபோன் பண்ணி உயிரை வாங்காதீங்க, சரியா? ஊரு இந்த சென்னை லாயரும் நம்மளுக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல. இப்ப என்னடா பண்றது? அண்ணே, நீ எதுக்குனே கவலைப்படுற? எனக்கு ஒரு சூப்பர் லாயரை தெரியும், நான் கூட்டு போறேன் வானே. சூப்பர் லாயரா? என்னடா சங்கரா, ஊர் முழுக்க உன் கதையாவே இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்புறம் என்னப்பா சயின்டிஸ்ட், இப்ப என்ன புது மிஷினை கண்டுபிடிச்சிருக்க? இந்த ஊர்ல எதை கண்டுபிடிச்சாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. நானும் நீங்களும் மட்டும் இப்ப சென்னையில இருந்தா நம்ம கதையே வேற. பேதிக்கு மருந்து இருக்கு, இரும்பலுக்கு கசாய பொடி இருக்கு, வலிக்கும் நல்ல தைலம் இருக்கு. கிருஷ்ணனா, இந்த பிரச்சனையே வேற. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. என்னோட ஒரு 2300 ரூபாய் கேஸ் இருக்கு, அத நீ எடுத்தா நல்லா இருக்கும். சோத்துக்கே வழி இல்லாதவங்கிட்ட தங்க பிளேட்டு கேட்ட மாதிரி இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் மாப்பிள்ளையா நினைச்சு இந்த கேஸ கொஞ்சம் நீங்க எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1990 வருஷத்துல இதே மாதிரி ஒரு கேஸ் எடுத்து நடத்தினேன். அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த சென்னை லாயர் என்னடானா கேஸ் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்ப மாமாவும் கேஸ் எடுப்பாராங்கிறது சந்தேகமா இருக்கு. இருங்கண்ணே, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இந்தாங்க, உங்க கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த புத்தகத்துல இருக்கு. இதுல எல்லாத்தையும் படிச்சு உங்க கேஸ நீங்களே நடத்திக்கலாம். எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. எவ்வளவு மேடம்? ஃபுல் டேங்க். 400 ரூபா மேடம். ஸ்வைப் மிஷின் எங்க போச்சு? ஆகலையா? இல்ல இல்ல மேடம், கார்டு ஒர்க் ஆகல. ஆனா என்கிட்ட கேஷ் இல்லையே. கேஷ் இல்லன்னு சொன்னா எப்படி மேடம்? ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும்ல. எங்க பங்க்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மேடம். ஆன்லைன் பேமெண்ட்? இல்ல மேடம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் எதுவும் இல்ல. என்கிட்ட கேஷ் இல்ல, நீங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, செக் பண்ணுங்க. ஒர்க் ஆகல மேடம், என்ன பண்றது? கேஷ் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரம் மேடம், பின்னாடி வேற ஆள் நிக்கிறாங்க. ஹலோ மேடம், இன்னைக்கு முடிஞ்சிருமா இது? பேசிட்டே இருந்தா எப்படி? வண்டி முன்னாடி வேலைக்கு வேற டைம் ஆகுது. வாங்க போங்க மேடம், முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. போற இருங்க, கத்தாதீங்க. எவ்வளவு சார்? 200 போடு. வீணா போன இந்த புக்ல ஒரு சின்ன படம் கூட இல்லனா? ஆமாண்டா, என்னோடதுலயும் இல்ல. நான் அதுலயாவது இருக்கும்னு நினைச்சேன். ஏய், என்ன கொடுமைடா இது? இத வச்சுட்டு எப்படிடா நம்ம வாதாடுறது?
இந்த புக்கு பாரு. அட கடவுளே, எதுலயுமே படமே இல்ல. பிரசாத், நம்ம சங்கரன் கதை இப்படி ஆயிடுச்சப்பா. நேத்து சங்கரா என்ன பார்த்து எல்லா கதையும் சொன்னான். அது சரி, நம்ம எம்எல்ஏ சார் கிட்ட மனு கொடுத்தா ஏதாவது வேலையாகும் நினைக்கிற? நீ பாலம் கட்டுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தல, அதே மாதிரி இதுவும் காணாம போயிடும், எதுவும் நடக்காது. பாரு, இப்ப அவன் சக்கரவியூகத்துல மாட்டின அபிமன்யு மாதிரி இருக்கான். அவனை ஏதாவது பண்ணி காப்பாத்தி ஆகணும். நீ அதை சொல்லலனாலும் நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். நம்ம ஊர்க்காரனா அப்படி விடலாம் முடியாது. ஆமா, எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இரு, அத பண்ணி புண்ணியம் கட்டிக்கப்பா. இங்க பக்கத்து டவுன்ல கஸ்டமர் கேர் ஆபீஸ் இருக்கு. நாளைக்கு அங்க போய் நான் விசாரிச்சுட்டு வரேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி சரி. பாவம் சங்கரன், அவனை மெட்ராஸ் லாயர் கைவிட்டுட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் சென்னை மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் 106.4. நான் உங்க ஆர்ஜே அனன்யா. இப்ப நாம ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை கேட்க போறோம். அது என்னன்னா, இன்னைக்கு ராஜஸ்தான்ல ஒரு லாயர் ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணும்போது ரீஃபண்ட்ல 50 ரூபாய் கம்மியா வந்திருக்குன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ்ல 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம மனசு வச்சா எதை வேணா சாதிக்கலாம்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 50 ரூபாய் தானேன்னு பாக்க அவ்வளவு தூரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 2300 ரூபாய்க்காக இங்க வரைக்கும் வந்திருக்கானா? சம்திங் இஸ் தேர். யோசிச்சு பாரு. நீங்க சென்னையில இந்த மாதிரி இடம்லாம் பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா. ஏய் டேய், காலையிலேயே எழுந்து எங்க போயிட்ட? ஏய், இவ யார் வீட்டு பொண்ணுடா? அம்மா, இவங்க யார் வீட்டு பொண்ணும் இல்ல, லாயர். லாயரா? அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு காஃபி குடிக்கிறேன். நீ இவங்கள பார்த்து காஃபி குடிக்கிறீங்களா, டிஃபன் சாப்பிடுறீங்களான்னு கேக்குறத விட்டுட்டு என்ன கேள்விமா இது? வணக்கங்க, என் பேரு பத்மா. ஆமா, நீ எந்த ஊருமா? சென்னை ஆண்டி. போய் முதல்ல காஃபி போடுமா, அப்புறம் பொறுமையா ஜாதி மதம் குலங்கோத்தரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. பாத்தியா, ஏதாவது ஒண்ணு கேட்டா போதும் எப்படி கத்துறான் பாத்தியா? நீதான் லாயர்னு சொல்றல, இவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுமா. அதெல்லாம் சொல்லுவாங்க, நீ முதல்ல போய் காஃபி போடுமா. இதா வரேன். இவனை திருத்த முடியாது. வாங்க. பாருங்க, இதுதான் எங்க வீடு. அழகா இருக்கு. டேய் மகனே, லாயர் எல்லாம் எதுக்குடா கூட்டிட்டு வந்த? என்ன விஷயம்னு சொல்லுடா. மா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, பேங்க்காரங்க எனக்கு பணம் கொடுக்கணும், அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் லாயரை கூட்டிட்டு வந்திருக்கேன். லாயரோ டாக்டரோ, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சாம். ஒரு டசன் குழந்தைங்க இருக்காங்களாம். சும்மா கேள்வி கேட்காம அவங்க கை கால் கழுவ எடுத்து காட்டுமா. பாரு, கல்யாணம் 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 தான். கேஸ் முடியற வரைக்கும் அதுக்கு இதுக்குன்னு செலவாயிட்டே தான் இருக்கும். நீங்க ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் லாயர் சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிடாதீங்க. ஐயோ மேடம், நான் ஏதாவது உங்களை சொன்னா? நீங்க எதுவும் சொல்லல. ஆனா கோர்ட்னா சின்ன சின்ன செலவெல்லாம் ஆயிட்டு இருக்கோம்ல, அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்றேன். அதுக்கப்புறம் வேண்டியது கிடைக்கும். பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே சந்தோஷம். அந்த பேங்க் மேனேஜருக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். மேடம், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறதுனால ஏதாவது பயன் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். நான் போய் முதல்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்துடுறேன். மேடம், நம்ம இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியுமா? லாயர்ஸ் நாங்க இருக்கிறது கேஸ் ஜெயிச்சு கொடுக்கதான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சென்னையில இருக்கிற எங்க சொந்தக்காரங்க எல்லாம் 2300 ரூபாய் கேஸ்லாம் கோர்ட்ல நிக்கவே நிக்காதுன்னு சிரிக்கிறாங்க மேடம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நானே இப்போ ஏதோ ஒண்ணு நடக்கும்னு உங்க கூட இங்க வந்திருக்கேன்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், விடுங்க. பேங்க்னு சுத்தியே 100 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணமே பண்ணிருக்கலாம். இந்த கேஸ் ஜெயிக்கணும்னா 2 வழியில போகணும். இந்த 2300 நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு காட்டணும்.
இல்ல இந்த 2300 ஒரு வேல்யூ தானே கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். இந்த பணங்காசு விஷயத்துல எங்க ஷேர் சேகரன பெரிய ஆளு. தினமும் விடிஞ்சிட்டா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அது ஏதோ சுட் சேரோ அது இதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல இவன் ஒருத்தன். போய் நீ அவங்க முன்னாடி உட்காந்துக்கோ. மா அது சேர் இல்ல ஷேர். உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? படிச்சது 1ஆம் கிளாஸ். நான் படிக்காம வேணா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் எனக்கு ஒன்னும் புரியாமலாம் இல்ல. டே கண்ணா, இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வேண்டாம். இடத்து பிரச்சனையில ஒரு தடவை போலீஸ் வந்து உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதே போதும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. இதெல்லாம் போலீஸ் வர கேஸே இல்ல. டோன்ட் வரி, நான் உங்க பையன் கூட இருக்கேன். ஏங்க ஷூரிட்டி இல்லாம லோன் கொடுக்க முடியாதுங்க. ஆட பொண்ணு கொடுக்கற மாமனாரு மெடிக்கல் சர்டிபிகேட் கேக்குற காலத்துல ஷூரிட்டி இல்லாம லோன் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? கொஞ்சம் பாருங்க சார். ஹலோ, சதீஷ்குமார் ஹியர், சொல்லுங்க. ஹலோ சார், நான் தேனி பிரான்ச்ல இருந்து மேனேஜர் பேசுறேன். இங்க சங்கரன்கிற ஒரு 2300 ரூபாய்க்கு கேஸ் போட்டிருக்காரு சார். ஏங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி 3323 கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இத 3324வது கேஸா நினைச்சுக்கோங்க. ஓகே சார். இல்ல விஷயத்த சொல்றது எங்க கடமை இல்லையா, அதான் சொன்னேன். எல்லாம் கடமை தவறாதவங்கள ஆயிட்டாங்க. சொன்னது புரிஞ்சுதா? ஷூரிட்டிக்கு உங்க மாமாவோட சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்துருங்க, பார்த்து பண்ணிக்கலாம். சங்கரா, வெத்தலை பாக்கு போடுறா. நம்ம ஊர் வெத்தலை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாப்பாவுக்கு எடுத்துக்கொடு, உனக்கு ரொம்ப பிடிக்குமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. பொண்ணுங்க அப்படிதான். டே சங்கரா, அந்த பேப்பர் எடுறா. இன்னைக்கு ஷேரு என்ன இருக்குன்னு பாக்கலாம். முந்தா 4 பொண்ணு கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சிருந்த தங்கத்தை எல்லாம் ஷேர்ல போட்டு போயிடுச்சு. அப்படி இருந்தும் பேப்பர் பாக்குறத மட்டும் விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு இந்த மனுஷன் கிட்ட சொல்லி சொல்லி போதும்னு ஆயிடுச்சு. ஐயோ, ஷேர்ல பணம் போட்டா போகாது, அத வச்சுட்டு நம்ம காத்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க ஷேர்ஸ்ல நிறைய லாபம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேகரனா. மேடம், சேகரன் எங்க ஊர் அம்பானினே சொல்லலாம். ஷேர்ல பயங்கர பணம் சம்பாதிச்சிருக்காரு. சம்பாதிச்சு கிழிச்சாரு. நான் அப்பளம் வத்தல் ஊறுகான்னு எல்லாம் செஞ்சு வித்துதான் இந்த குடும்பத்தையே ஓட்டிட்டு இருக்கேன். ராஜி, ஷேர்ல பணம் போட்டா சேஃப். பேங்க்ல பணம் போட்டிருந்த சங்கரனை பாரு, அதே பணத்தை எங்கிட்ட கொடுத்திருந்தான்னா கதையே வேற மாதிரி மாறி இருக்கு. நீ ஒரு அப்பாவிடா சங்கரா. அந்த ஆள் சொல்றாருன்னு நீயும் கேட்டுட்டு இருக்க. எல்லாம் தலையெழுத்து. சங்கரன் ஜெயிச்சுட்டா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. அத உங்க ஷேர்ஸ்லயே போட்டுறேன். ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கமா சங்கரா. நம்ம அப்படியே பண்ணலாம். 1 லட்சம் ரூபாய் எங்க இருந்து கொடுக்கறது? யுவர் ஆனர், கேஸ் போட்டு 1 மாசம் ஆகியும் ஆப்போசிஷன் பார்ட்டி ஹியரிங்க்கு வரல. இப்படியே போச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மை லார்ட். லாஸ்ட் வார்னிங்னு சொல்லி கோவிந்தா பேங்க்குக்கு பப்ளிக் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. பப்ளிக் நோட்டீஸ்னா பேப்பர்ல 11வது பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல 1 அடிக்கு 1 அடி வரும். இது அந்த பேங்க்காரங்க கண்ணுல எல்லாம் படாது. இல்ல, எங்க லாயர் இப்படி பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாங்க, அதான். கோர்ட் ப்ரொசீஜர் படி அது ஒர்க் அவுட் ஆகும். இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இப்ப அதுக்கு எவ்வளவு செலவாகும் அத சொல்லுப்பா முதல்ல. சொல்றேன். ப்ரொசீஜர் படி பார்த்தா கம்மியா தான் ஆகும். இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. பேங்க்னால நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன்னு ஃப்ரண்ட் பேஜ்ல இப்படி ஒரு விளம்பரம் வேணும், அவ்வளவுதான். ஆமா 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 கொடுத்துடலாம். ஆனா கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகுமே. நீ அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, நான் இதுக்கு இருக்கேன். சீதா, இதுக்கு மேல என்னால 1 பைசா கூட செலவு பண்ண முடியாது. அட, உன்கிட்ட யாரா கேட்டாங்க? இப்ப என் கிட்ட இல்ல. ஊர்ல எல்லார்கிட்டயும் கேட்டு வாங்கி ஃப்ரண்ட் பேஜ்ல ஆட் வர மாதிரி பண்ணுவான். சரியா? போதுமா? என்னங்க இது? நம்ம பேங்க் மரியாதையை இப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க. சார், சாரி சார். சாரி சொல்லாதீங்க. இவ்ளோ சின்ன அமௌண்ட்டுக்கு இவ்ளோ பெரிய இஷ்யூ பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா உங்களுக்கு? இது இவ்ளோ பெருசாகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இமிடியேட்டா சால்வ் ஆகணும். சார், நாளைக்கு எங்க தூரத்து சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு, நாங்க போகணும் சார். கல்யாணமோ கர்மாதியோ ஐ டோன்ட் கேர். யூ என்டர் somebody onto this job. Understand? கல்யாணத்துக்கா? உன் கர்மாதிக்கு. போயா. எஸ் சார்.
நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? 2300 ரூபாய்க்கு போய் கேஸ் போட்டிருக்க. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. நானு கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கும் கெட்டவன். மரியாதையா நீ உடனே கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நல்லது. நீங்க பயந்து நடுங்குறீங்களே, அங்கேயே நாங்க பாதி கேஸ் ஜெயிச்சிட்டோம். மீதி பாதிய கோர்ட்ல ஜெயிச்சுக்கிறோம். Frauds like you should be taught a lesson in the court of law. and I will make sure justice is served. எப்படி? சூப்பர். என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷ்ல நீங்க அப்படிலாம் திட்டிருக்க கூடாது மேடம். ஹலோ சார், நான் இங்க சதீஷ்குமார் பேசுறேன், சென்னை பிரான்ச்ல இருந்து. என்னங்க அது கேஸ்? அதான் சார் அந்த 2300 ரூபாய் கேஸ். நீங்க என்ன கழுது மேய்ச்சிட்டு இருந்தீங்களா? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க இந்த மாதிரி 3323 கேஸ் இருக்குன்னு. நான் ஏதோ டென்ஷன்ல ஏதோ சொல்லிருப்பேங்க. நான் வரட்டி தின்ன சொன்னா நீங்க தின்னுவீங்களா? நான் ஏற்கனவே அவனுக்கு போன் பண்ணி இது சம்பந்தமா வார்னிங் கொடுத்திருக்கேன். அவனை உங்க பிரான்ச்சுக்கு வர வச்சு அந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறீங்க. இல்லன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல போய் உங்க பொண்டாட்டிக்கு சப்பாத்தி போட்டு கொடுங்க. சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க சார். வைங்க போன. அந்த மஞ்சப்பரோட பங்க் கேஸ் ரெக்கவர் ஆயிடுச்சா? பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் பண்ணி முடி. சரிங்க சார். இருந்தாலும் இந்த பொண்ணு நம்ம ஊர்ல ரொம்ப சீக்கிரமா செட் ஆயிட்டா. இந்த ஊர்லயே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஊர்லயே இருந்துரேமா. உங்ககிட்ட இப்ப கல்யாணத்தை பத்தி கேட்டாங்களா? உன் வாய்க்கு பூட்டு போட இங்க யாரும் இல்ல, அதனாலதான் உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஐயோ பரவாயில்ல, நீங்க சும்மா இருங்க. ஆக்சுவலி எனக்கு சென்னையை விட கிராமத்துல இருக்கிற பையன் தான். என்ன பேங்கே ஏன் வீட்டுக்கு வந்திருக்கு? உட்கார் உட்கார். ஓஹோ, பாம்பும் கீரியும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கு. என்ன விஷயம்? எல்லாம் உன்னோட 2300 ரூபாய் மகிமைதான். ஜனார்த்தனா, உன்னை பாக்குறதே அதிசயமாயிடுச்சேடா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அன்னைக்கு திதிக்கு வந்தவன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீ திரும்பியே பாக்கல. என்ன பண்றத நீ? பேங்க் மேனேஜர்ங்கிறதுனால டெய்லி என்ன வச்சு செய்யறாங்க. என்ன குடிக்கிறீங்க? காஃபியா கஷாயமா? ஒரு கிளாஸ் கஷாயமே கொடுங்களேன். எனக்கும் ஒரு கிளாஸ் கஷாயம் இருந்தா நல்லா இருக்கும். சங்கரா, நீ மட்டும் எக்காரணம் கொண்டு கேஸ வாபஸ் வாங்கிறாத. என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். லாயர் மேடம் தான் கூட இருக்காங்கல்ல. நான் எப்பவுமே இருப்பேன். ஆனா பேங்க் சைடுல இருந்து கோர்ட்டுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, கண்டிப்பா வரேன் மேடம். வெங்கட் நம்ம ஊர்க்கார ஆளு. இன்னைக்கு வேணா கேவலமா பேசலாம், நாளைக்கு அவனே வந்து நல்லா பேசுவான். அவன் யாரு? கேடு கட்ட மனுஷன். சென்னையில உட்காந்துட்டு என்னைய திட்டுறான். இந்த கொடுங்க, எடுத்துக்கோ. என்னடா ரொம்ப கசக்குதா? சக்கரை வேணா கொஞ்சம் போடவா? இது கஷாயம்னா இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்படின்னா இப்ப என்ன பண்றது ஜனானா? உன்ன மாதிரி ஒருத்தராவது இந்த பேங்க் காரனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். உனக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். யாரு என்ன சொன்னாலும் நீ மட்டும் கேஸ வாபஸ் வாங்கிறாத. ஆமா சங்கரா, இந்த கேஸ மட்டும் வாபஸே வாங்கிடாத. ஒண்ணுல 2 கையும் போட்டோம். இவன் ஒரு கேடு கட்டவனா இருக்கலாம், ஆனா இவனை திட்டத்துக்கு அவன் யாரு? சீதா அவர்கள், சேதுராம் சீதா அவர்கள். உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. சீதா அவர்களே, நீங்க அந்த பெட்ரோல் பங்க்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இங்கு கூடியிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு நண்பர்களே மற்றும் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த சேதுராம் சீதாவின் பணிவான வணக்கங்கள். இங்க பாருங்க சீதா, உங்களுக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வர சொல்லல, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தப்பாயிடுச்சு ஐயா. இப்ப சங்கரனோட பணமும் போச்சு, மஞ்சப்பனோட மிஷினும் கோயிந்தா. ஜெய்ஹிந்த். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். யுவர் ஆனர், கேஸ் போட்டு 1 மாசம் ஆகி வராம இப்ப வந்து பழைய கதையை பேசி கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்றாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேஸ்ல போதுமான இன்ஃபர்மேஷன் இல்ல, அதனால நான் பர்டிகுலரா அந்த பேங்க் மேனேஜரை விசாரணை பண்ண அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். போ. மிஸ்டர் ஜனார்தன்,
நீங்க பேங்க்ல இருந்து பணத்தை திருடி இருக்கீங்கன்னு எதிர்த்தரப்பு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சார்? இந்த மாதிரி 3300 கேஸ் இருக்காமே, அத பத்தி பெருசாலாம் எனக்கு எதுவும் தெரியாது. இந்த பயிர் கடனோட சேர்த்து இந்த கார்டுல கட்டான பணம் ரெண்டையும் நான் தான் திருடன்னு ஊர் முழுக்க அறிவிச்சிருங்க, அவ்வளவுதான். யுவர் ஆனர், கார்டு கொடுக்கறது மட்டும் தான் ஜனார்தனன் அவர்களோட வேலை. மத்ததெல்லாம் அவரோட மேல் அதிகாரி சதீஷ் அவர்களோட வேலை. அவரையும் வர வச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு ஒரு பெரிய ஆபீசரை இங்க வர வைக்கணும்னு எனக்கு தோணல யுவர் ஆனர். மை லார்ட், நான் வில்லேஜ் பிரான்ச்ல இருக்கேன். இருக்கிறதே 3 ஸ்டாஃப் தான். அதுல ஒருத்தனுக்கு தமிழே தெரியாது, இன்னொருத்தருக்கு சரியா வேலை செய்ய தெரியாது. இருக்கிறது நான் ஒருத்தன். நான் என்ன பண்ணுவேன் சார்? இதுல புது புது திட்டங்கள் வந்து எங்களுக்கு டார்கெட் அதிகமாயிட்டே போகுது. அப்புறம் இந்த லோன் விஷயம்லாம் வந்துச்சுன்னா எங்களோட பாதி வாழ்க்கையே முடிஞ்சிடும். அப்புறம் இந்த கார்டு, நெட் பேங்கிங், இந்த சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் எங்க கணக்குல வராது. கார்டு கொடுக்கறது மட்டும் தான் எங்க வேலை. அப்புறம் இந்த கார்டு தொலைஞ்சு போறது, கார்டுல இருக்கிற காசு தொலைஞ்சு போறது, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன சார்? எங்க ஜனார்தன், உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. யுவர் ஆனர், சாரி மை லார்ட். தயவு செஞ்சு சதீஷ் அவர்களை கோர்ட்டுக்கு வர வைக்கணும்னு நான் மறுபடியும் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க ரவிக்குமார், கார்டு மேனேஜர் நாளைக்கு தவறாம கோர்ட்ல இருக்கணும். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். சரிங்க யுவர் ஆனர். சார் நீங்க போலாம். யுவர் ஆனர், மெஷின் ஃபால்ட்னால கார்டுக்கு டபுள் டிரான்சாக்ஷன் நடந்ததை நாங்க ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல கஸ்டமர்ஸோட எப்படி ஒத்துழைக்கிறதுன்னு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கு. அதத்தான் எங்க பேங்க்கும் ஃபாலோ பண்ணிருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அதுக்குள்ள இவங்க அப்ஜெக்ட் பண்றாங்க. நான் இன்னும் பேசியே முடிக்கலையே. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் மை லார்ட். பேங்க்ல ஏற்பட்ட டெக்னிக்கல் ஃபால்ட்னால பல லட்சம் ரூபாய் இந்த மாதிரி ஆகும். அதுக்கு பேங்க் ரூல்ஸ் படி தீர்வுகளும் இருக்கு. தயவு செஞ்சு இந்த வழக்க இதோட முடிச்சு வைக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். வெறும் 2300 ரூபாய்க்காக இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு வரதெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி வரான. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அது என்ன வெறும் 2300 ரூபாய்னு கேவலமா சொல்றீங்க? அதே 2300 ரூபாய் ஏன் கிளையண்ட் கையில இருந்திருந்தா இந்நேரத்துக்கு லட்சக்கணக்குல சம்பாதிச்சிருப்பாரு. 2300 ரூபாய 4 வருஷமா நீங்க பேங்க்ல வச்சிருந்தாலும் லட்சக்கணக்கில் எல்லாம் சம்பாதிக்கவே முடியாது. யுவர் ஆனர், ஷேர் சேகர் அவர்களை இங்க விசாரணைக்கு அழைக்குமாறு கேட்டு. பர்மிஷன் கிராண்டட். ஷேர் சேகர், ஷேர் சேகர், ஷேர் சேகர். நான் போய் பேசிட்டு வரேன். வணக்கங்க ஐயா. திரு சேகர் அவர்களே, உங்ககிட்ட 2300 ரூபாய 100 நாள் வரைக்கும் கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? 100 நாள் எதுக்கு? வெறும் 20 நாள் கொடுங்க போதும். நான் லாபமாக்கி காட்டுறேன். இங்க பாருங்க ஐயா, 2018 ஜனவரி 15 அன்னைக்கு அமர் சிங் கம்பெனியோட ஒரு ஷேரோட விலை வெறும் 12 ரூபாயா தான் இருந்துச்சு. இந்த 2300 ரூபாய் இருந்திருந்தா நான் அன்னைக்கு 191 ஷேர் வாங்கி இருப்பேன். அதே மாதிரி 20 நாளைக்கு அப்புறம், அதாவது 2018 பிப்ரவரி 5 அன்னைக்கு அதே கம்பெனியோட ஒரு ஷேரோட விலை 120 ரூபாய்க்கு ஏறிடுச்சு. நான் அந்த 191 ஷேரை சேல் பண்ணிருப்பேன். அன்னைக்கு எனக்கு 22,900 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அதனாலதான் இப்ப சொன்னேன், ஷேர் சேகர்னா கணக்கு வழக்கு, கணக்கு வழக்குனா ஷேர் சேகர். ஆமாயா, நானும் என் பணத்தை ஷேர்ல போட்டிருந்தா இன்னைக்கு என் சொந்த பணத்திலே பழத்தை கட்டி இருக்கலாம் சங்கரா. அப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருந்தா 32வது நாள்ல அந்த 2300 ரூபாய் 1,24,068 பைசா ஆயிருக்கும்ல சேகர் சார்? ஆமாமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. That's all, Your Honor. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க ரவிக்குமார்? யுவர் ஆனர், சிகரெட் பிடிக்கிறத விட்டிருந்தா பென்சு கார் வாங்கி இருப்பேன், குடிக்கிறத விட்டிருந்தா நான் ஃபெராரி காரே வாங்கி இருப்பேன் சொல்றதெல்லாம் வாட்ஸ்அப் ஜோக்கு தான் யுவர் ஆனர். ஷேர் மார்க்கெட் எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வழின்னு கன்சிடரே பண்ண முடியாது. That's all, Your Honor. இன்னைக்கு இந்த கோர்ட்டோட டைம் முடியறதுனால இந்த விசாரணை 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. மேடம், நான் அன்னைக்கு சொன்னேன்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு. சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிருக்கேன். இத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா உங்க கேஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே மேடம். தேங்க்யூ. வாங்க போலாம். மேட்சிங் ப்ளவுஸ் எங்க வாங்கின? ரொம்ப நல்லா இருக்கு சார். கேஸ் எது வரைக்கும் வந்திருக்கு? டவுட்டே வேணாம் சார், நமக்கு சாதகமா தான் இருக்கும். டவுட்டே இல்லங்கறத இவ்ளோ டவுட்டோட சொல்றீங்களேங்க. இங்க பாருங்க, இந்த கேஸ நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஒருவேளை தோத்துட்டா நம்ம பேங்கோட ஷேர்ஸ் டவுன்ல போயிடும். அதுக்கப்புறம் மூடிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். போய் வேலையை பாருங்க. ஓகே சார். வெறும் 2300 ரூபாய்க்கு இத ஒரு கேஸ்னு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிய. நான் என் டிரைவருக்கு டெய்லி 500 ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்கறேன். நீ என்ன கேட்டதா நானே ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுத்திருப்பேனே. இல்ல சார், அது இங்க பாரு, தோக்கிறது ஜெயிக்கிறது எல்லாத்தையும் விட்டுரு. இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்ங்கிறது ஒரு 3000மோ 4000மோ இருக்கும். அத நீ வாங்கிக்க. அத நீ பார்ல செலவழிச்சாலும் சரி, ஷேர்ல போட்டுக்கிட்டாலும் சரி. என்ன சொல்ற? சரி சார். குட் குட். சார், ஒரு 10 ரூபாய் இருக்கா? எதுக்குப்பா? பாத்தீங்களா, 10 ரூபாவா இருந்தாலும் 1000 ரூபாவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா முதல் கேள்வியே எதுக்குன்னு தான் வரும். அதத்தான் நான் பேங்க்காரங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு கோர்ட்ல பாப்போம். விவரமான புள்ளையா இருக்கானே. யுவர் ஆனர், கோவிந்தா பேங்க் கார்டு டிவிஷன் மேனேஜர் சதீஷ் அவர்களை அழைக்குமாறு கேட்டுக்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். சுதீஷ் குமார், சுதீஷ் குமார், சுதீஷ் குமார். யுவர் ஆனர், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். உங்க மேடம் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு என் பேரை கொஞ்சம் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லுங்க. என் பேரு சுதீஷ் குமார் இல்ல, சதீஷ் குமார். அதான் என் பேரு. இங்க பாருங்க ரம்யா, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பேரை கரெக்டா அனௌன்ஸ் பண்ணுங்க. சாரி சார். நாங்க எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணியும் எங்க பணத்தை நீங்க திருப்பி கொடுக்கல. அதனாலதான் செக்ஷன் 15 படி கேஸ் போட்டிருக்கோம். எங்க அனுமதி இல்லாம எங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை திருடி இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் தப்பு. என்ன சார் இதெல்லாம்? சங்கரன் அன்னைக்கே கேக்குற விதத்துல கேட்டிருந்தா அப்பவே நான் பணத்தை கொடுத்திருப்பேனே சார். எந்த ஒரு பேங்க்கும் கஸ்டமர் பணத்தை வேணும்னே அப்படியே புடிச்சு வச்சுக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க சார். இத போய் திருட்டுத்தனம்னு சொல்றது தப்பு இல்லைங்களா சார்? இத பாருங்க மேடம், கருப்பு கவுன் போட்டுட்டீங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நாங்க இந்த மாதிரி ஏடிஎம் டிரான்சாக்ஷன்லாம் தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துருக்கோம். சில நேரங்கள்ல சிஸ்டம்ல பக்ஸ் இருக்கும், அதனால பணம் ஸ்ட்ரக் ஆயிடும். யார் சிஸ்டம்ல எங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தானே செய்யும் மேடம். அதுக்கு கூட டைம் கொடுக்கலாம். எப்படி இது? யாரா செல்ல ஆன் பண்ணி வச்சிருக்காங்க? ஹலோ, யாரு? ஹலோ. சைலன்ஸ். டேய் செந்தில், எங்கடா போய் தொலைஞ்சா? எங்க சங்கர், இது கோர்ட்னு தெரியுமில்ல? ஜட்ஜையா, செந்தில் பேசுறான். இப்ப சாப்பாடு வாங்கி வைக்கலாம், திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீ அங்கேயே இரு, 5 நிமிஷத்துல வரேன். ஜட்ஜையா, ஒரு 5 நிமிஷம் வேற கேஸ் பாத்துட்டு இருங்க. நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன். இங்க உங்க கேஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு, பேசாம உட்காருங்க. சரி செந்தில், நான் அப்புறம் கால் பண்றேன். சங்கரா, அப்படியே எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ரைத்தாவை ஆர்டர் பண்ணிடு. சேர்வா ஜாஸ்தியா சொல்லணும். எங்க சதீஷ், படிச்சவங்களா இருந்துகிட்டு கோர்ட்ல இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, நல்லா இல்ல. சாரி யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த மாதிரி கேசஸ் சால்வ் பண்றதுக்காக தான் நிதி அமைச்சகம் ஒன்னு இருக்கு, ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் வேற இருக்கு. எல்லா பேங்க்கும் அதுதான் ஃபாலோ பண்றாங்க, நாங்களும் அதுதான் ஃபாலோ பண்றோம் யுவர் ஆனர். நாங்க பேங்க நம்பிதான் பணத்தை போடுறோம். இந்த தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நாங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கோம், அத தேர்ட் பார்ட்டி குடுக்கறோம்னு வைங்க. தேர்ட் பார்ட்டி எங்களுக்கு சரியான டைமுக்கு குடுக்கலன்னா எங்களால பேங்க்கு டைமுக்கு கொடுக்க முடியாது. அப்ப பேங்க் சும்மா இருக்குமா? வட்டி வட்டிக்கு மேல வட்டின்னு போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? யுவர் ஆனர், என் கிளையண்ட் பணத்தை இழந்த சோகத்துல இருக்காரு. ஆனா பேங்க் என்னமோ சங்கரன் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிதே தவிர அவங்களோட தப்ப எந்த இடத்துலயுமே ஒத்துக்கவே இல்ல. இதோ பாருங்க மேடம், தோசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கடையில இருந்து அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்தா போதுமா? அதை ஆட்டணும், அதுக்கப்புறம் அது புளிக்கணும், தோசை கல்ல காய வைக்கணும், அது மேல ஊத்துனா தானே தோசை வரும். ஆக எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரொசீஜர்லாம் செய்யணும்னா டைம் எடுக்கத்தான் செய்யும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தேவையில்லாம இவர் எதையோ பேசி கேஸோட திசையே மாத்த பாக்குறாரு. எனது கட்சிக்காரரான மிஸ்டர் சதீஷ்குமார் இவர் சொன்னபடி ஆர்பிஐ ரூல்ஸ் படி வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டியதை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். சோ இன்னைக்கே இந்த வழக்க இதோட முடிச்சுக்கணும்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல.
I guess so this case is turning against us. இந்த கேஸ எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல தோத்துட்டா சங்கரனுக்கு ஊர்ல மதிப்பு இல்லாமலே போயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். இங்க பாருமா, இந்த மாதிரி பயப்படுற சூழ்நிலைங்க வரும்போதுதான் நமக்குள்ள தைரியம் இருக்கிறது நமக்கே தெரிய வரும். இந்த சக்சஸ்ஃபுல் ஆனவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு அப்படிதான். இந்த பயம், சந்தேகம், குழப்பம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக அவங்க தன்னோட லட்சியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? இங்க பாரு, நீ ஜட்ஜு முன்னாடி வாதாடுறல்ல, அது ஜட்ஜுக்கு மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து பாக்குற ஜனங்களுக்கும் கன்வின்ஸ் ஆகணும். அப்படி வாதாடு. இங்க பாருமா, அந்த 2300 ரூபாய்க்கான கேஸ சங்கரன் போட்டு அத நீ கையில எடுத்து வாதாடினப்பவே அந்த கேஸ் ஜெயிச்சிடுச்சு. இப்போ ரோட்ல போகும்போது ஒரு 100 ரூபா ரோட்ல கிடக்குதுன்னு வச்சுக்கயே, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அந்த நோட்டை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவான். 50 ரூபா 100 ரூபா கேஸ் எல்லாம் ஜெயிச்ச ஜனங்க இருக்காங்க பத்மா. அந்த கேஸ் எல்லாம் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ ரெஃபர் பண்ணிக்கோ. ஷூர் மேடம், நான் இந்த கேஸ்ல ஜெயிக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். இந்த இடத்துல லாவை விட எமோஷன் ஒர்க் அவுட் ஆகணும். நீ பேசுறதை விட அதிகமா சங்கரன் தான் பேசணும். ஓகே? சரி மேடம். கேஸ் நம்பர் 223456 பார் 2018. பெயர் சங்கர நாராயணன் ராமையா, கோவிந்தா பேங்க், தேனி மாவட்டம். 2 கட்சிக்காரங்களும் அவங்க தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கலாம். யுவர் ஆனர், இந்த நாட்டுல சில உரிமைகள்ல நுகர்வோர் உரிமையும் ஸ்ட்ராங் ஆனது. பால் விக்கிறவங்க ஃப்ரீசிங் சார்ஜ்னு எம்ஆர்பியை விட 1 ரூபாய் அதிகமா வாங்கினா கேள்வி கேட்கிற உரிமை நுகர்வோருக்கு இருக்கு. எப்படி பேங்குக்கு ஒரு ரூபாயும் அவங்க வசூலிக்கிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி பேங்க்ல 1 ரூபாய் இழந்தா கூட அத கேட்டு வாங்குற உரிமை எங்களுக்கும் இருக்கு. கடைசியா சங்கரன் அவர்கள் இத பத்தி பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். சங்கரா, பாத்து பாத்து நல்லபடியா பேசு. வணக்கம் ஐயா. இந்த விஷயத்த இங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல. இந்த 2300 ரூபாவால என் லைஃப்ல சௌமியாவை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிட்டாங்கல்ல. இங்க பாருங்க, தேவையில்லாம தனிப்பட்ட விஷயங்களை பேசி கோர்ட்டோட பொன்னான நேரத்தை வீணடிக்காதீங்க. ஜட்ஜையா, எங்களுக்கு சென்னைக்காரங்க மாதிரி மாச சம்பளம் கிடைக்காது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்க வெளியே வைக்கிறோம். அத பாக்க மண்டியில கொண்டு போய் போடுறோம். பணம் கையில இருந்தா செலவாயிடும்னு சொசைட்டிலயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ போட்டு வச்சிருவோம். மை லார்ட், கேஸுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சம்பந்தம் இருக்கு. யானை கஷ்டம் யானைக்கு, எறும்பு கஷ்டம் எறும்புக்கு. ஜட்ஜையா, எங்க ஊர்ல 2300 ரூபாய் இருந்தா ஒரு குடும்பத்தோட 3 மாச செலவுக்கு வரும். இதோ இருக்காரு எங்க ஷாமண்ண கடையில 50 கிராம் தோரம்பருப்பு, 100 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் சக்கரை. சொசைட்டி ரேஷன்ல இருந்து அவங்க தர 10 கிலோ அரிசியையும் 3 கிலோ கோதுமையும் வாங்கி குடும்பம் நடத்துறவங்க நாங்க. நான் கண்ணால பாத்திருக்கேன் ஐயா. பணத்தை புடிச்சிட்டோம்னா வட்டியோட சேர்த்து கொடுக்கறோங்கிறத தள்ளி வச்சுட்டு அந்த நேரத்துல அந்த கஸ்டமருக்கு அதோட தேவை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத யோசிக்கணும். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, பசங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு, மருந்துக்கு, சொசைட்டி ரேஷனுக்குன்னு வச்சிருக்கிற பணம் இது. அதுவும் இல்லாம போச்சுன்னா நாங்க என்னதான் பண்றது? எத்தனையோ முறை இந்த மாதிரி சின்ன சின்ன பணத்தொகையாலதான் பல பேரோட வாழ்க்கை நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. எத்தனையோ பேரு 1 ரூபாய்க்காக ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க. 5 ரூபாய்க்கு பெண்ணோ பென்சிலோ விக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் சிரிக்கிற பொம்மைங்களை வித்து வாழ்க்கையை நடத்துறாங்க. இவங்க கஷ்டம் இந்த பேங்க்காரங்களுக்கு எங்க புரிய போகுது? வெறும் 2300 ரூபாய்க்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் உனக்கு தேவையான வாதாடுற எங்களோட எதிர்த்தரப்பு வக்கீல், அதோட இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த மாதிரியான கேசுங்களுக்கெல்லாம் நம்மளால கடிவாளம் போட முடியும் ஜட்ஜையா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம போன்ல இருந்து 2 ரூபாய் காசு போனாலும் உடனே கஸ்டமர் கேருக்கு போன் போட்டு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு இருந்த நாம இப்ப போனா போதுன்னு விட்டுடுறோம்.
ஆனா இப்ப கூட அந்த கம்பெனி எல்லாம் அதை வச்சுதான் லாபம் சம்பாதிக்கிறாங்க. 2300 ரூபாயா இருக்கலாம், இல்ல எவ்வளவு வேணா பணம் இருக்கலாம். அத நீங்க எங்களால மட்டுமே அளக்க கூடாது ஜட்ஜ் ஐயா. இப்ப என்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு கப்பல் செஞ்சா தண்ணியில விட முடியும்? பணத்தை பறி கொடுத்தவனோட வழி அவனுக்கு தான் தெரியும். That's all, Your Honor. சங்கரனின் வழக்கறிஞர் 2300 ரூபாயை வச்சு ஒரு வாடிக்கையாளர் 90 நாட்கள்ல ஏறத்தாழ சுமார் 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் என்று சரியான ஆதாரங்களை வச்சு வாதாடினார். ஆனாலும் எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் நிர்ணயிக்கப்பட்ட வட்டி விகிதத்தின் அடிப்படையில் 2300 ரூபாய்க்கு 580 ரூபாயை சேர்த்து மொத்தம் 2880 ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவு இடுகிறது. என்னப்பா இது? இந்த வழக்கை போலவே நான் பல வழக்குகளை படித்திருக்கிறேன். அரசு மற்றும் தனியார் உட்பட பல வங்கிகளில் இதே போன்று பல வழக்குகளில் வங்கிக்கு அபராதம் விதிக்கப்பட்ட பதிவுகள் உள்ளன. சங்கரனின் இந்த முழு வழக்கில் வங்கியின் குளறுபடிகள் அப்பட்டமாக தெரிகிறது. ஒரு வாடிக்கையாளர் இப்ப என்கிட்ட பணம் இல்ல, அப்புறமா வட்டி கட்டுறேன்னு சொன்னா பேங்க் ஒத்துக்காது. அதே பேங்க் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு டிலே பண்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. வாடிக்கையாளருக்கு சரியான சமயத்தில் பணம் கிடைக்க செய்வது வங்கியோட கடமையாகும். வங்கிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த நீதிமன்றம் இவ்வங்கிக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறது. இந்த பணத்தை மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட சங்கரனின் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கோவிந்தா பேங்குக்கு உத்தரவிடுகிறது. இது வெறும் சங்கரனோட கதை மட்டும் இல்ல. ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு போட்டு வாழற நம்மள போல எல்லாரோட கதையும் தான். பேங்க்ல வாங்கின கடனை நாளைக்கு கொடுக்கறேன்னு சொல்றவன் திரும்பி வராத கடன், பால் கடையில பஸ்ல சில்லறை வாங்காம விட்டது, இப்படி தினமும் நடக்கிற எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா அது முடியாத கதையா தொடர்ந்துகிட்டே இருக்கும்.